வணக்கம் நண்பர்களே, இது எல்லையில்லா வானம் நாவல். டேய் சுதாகர், எழுந்திருடா, மணி 7:30 ஆயிடுச்சு. நீ எந்திரிச்சு பல் தேய்ச்சி குளித்து சாப்பிட்டுட்டு கிளம்பி 8:15 கிளம்பினாலே டிராஃபிக்கில் ஆஃபீஸ் போய் சேர 9:15 ஆகிடும். உங்கள் பாஸ் சத்தம் போடுவார். சாயந்தரம் வந்து நீ மறுபடியும் என்கிட்ட வழக்கம் போல் புலம்ப போகிற. எந்திரிடா சுதா என்று சுதாகர் என்ற தன் ஒரே செல்ல மகனை பெண் பிள்ளையை கூப்பிடுவது போல சுதா என்று கூப்பிட்டு கொண்டு வேண்டுமென்றே அவனை கோபப்படுத்தினாள் அவன் அம்மா பவானி. ஐயோ, காலையிலேயே ஏம்மா நீ இப்படி என்ன சுதா சுதான்னு கூப்பிட்டு கடுப்பேத்துற? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நீ சுதா சுதான்னு கூப்பிடுறத பார்த்து குடி வந்த புதுசில் சுதா யார், உங்கள் தங்கையா அப்படின்னு வெளியில் போகும்போது கேட்டு நான் தான் அதுன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் அவங்க வீட்டு பாட்டி என்ன சுதா குட்டி வாடி செல்லோன்னு கூப்பிட்டு அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. மானமே போகுது. பேசாமல் நான் என் பேரை கெஜெட்டில் மாற்ற போகிறேன் என்று தன் அம்மாவோடு பேசியபடியே எழுந்து தன் கைபேசியில் பார்த்து ஐயோடா மணி 7:45 ஆயிடுச்சா என்று கதறியபடியே தன் பர்படாஸை அவிழ்த்து கட்டிலின் மீது வீசிவிட்டு ஜட்டியுடன் குளியலறைக்குள் ஓடினா. மெல்ல போடா, எனக்கு கைவலி, தேய்க்க முடியல, பாத்ரூம் கொஞ்சம் வழுக்குது என்று மகனை எச்சரித்த பவானி அவன் மதிய சாப்பாட்டையும் குடிநீர் பாட்டிலையும் பேக் செய்து வழக்கமாக அவன் முதுகில் பின்னால் மாட்டிக்கொண்டு செல்லும் கருப்பு நிற பைக்குள் வைத்தாள். கட்டிலின் மேல் கிடந்த அவன் கைபேசி மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே என்று பாடியது. சார்ஜ் போட்டிருந்த அதை கையில் எடுத்து பவானி பாடலுக்கு ஏற்றார் போல கைபேசியின் சின்ன திரையில் மின்னிய தங்க நிற புள்ளிமானை பார்த்து சிரித்து கொண்டே டேய் சுதா, உன் மான்குட்டி கூப்பிடுதுடா என்று கூறி அதை அங்கேயே வைத்துவிட்டு குளியலறை கதவின் அருகில் சென்று கையில் துண்டுடன் நின்றாள். வெளியே தலையை மட்டும் நீட்டி துண்டு குடுமா என்றவனிடம் இன்னைக்காவது தலைக்கு ஷாம்பு போட்டியா இல்லை வெறும் தண்ணியா என்று பவானி கேட்டதும் டைம் ஆச்சுமா, ஷாம்பு போட நேரமில்லை, கொஞ்சம் தள்ளு என்று பவானி கொடுத்த துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு குளியலறையை விட்டு வெளியே வந்து நகராமல் அங்கே நின்ற தன் அம்மாவை இடித்து கொண்டு தன் படுக்கை அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினான். மொபைலை பார்த்தவன் அது தன் அலுவலக தோழன் சந்தோஷ் என்று அறிந்து இவன் எதுக்கு இந்த நேரத்துக்கு என்ன கூப்பிட்றான் என்று எண்ணியபடியே கருப்பு நிற பேண்டில் காலை நுழைத்து சந்தன கலர் டிஷர்ட்டை போட்டு பெல்ட்டை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு மறு கையில் பெருவிரலால் மொபைலின் தொடுத்தரையை மேலும் கீழும் நகர்த்தி சந்தோஷின் நம்பரை தொட்டான். குட் மார்னிங், என்னடா என்றதும் டே மச்சி, என் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, காந்திபுரம் 6வது கிராஸில் நிற்கிறேன், என்னை பிக்கப் பண்ணிக்கோடா ப்ளீஸ் என்றான். ஏற்கனவே லேட்டு, சரி வந்து தொலைகிறேன், அந்த சரவணன் மெக்கானிக் கடை தானே என்று கேட்டுக்கொண்டு ஷூவை போட்டு தன் பேக்கை எடுத்து முதுகில் மாட்டிக்கொண்டு அம்மா வரேம்மா என்று கூறியபடியே தன் ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் சுதாகர். 6 அடி 2 அங்குல உயரம், வாரத்தில் 5 நாளும் ஜிம்முக்கு செல்வதால் அகன்ற தோள்கள், அடர்த்தியான கருப்பான சுருளான தலைமுடி, அசப்பில் பார்ப்பதற்கு நடிகர் அரவிந்த் சாமி போல அழகிய தோற்றம். சுதாகரின் தந்தை ஜெயராஜ் ஒரு பெரிய கம்பெனியின் ஆடிட்டர். அந்த கம்பெனியின் சில பங்குகளும் அவருக்கு சொந்தமாக இருந்ததால் அவன் நிர்வாக இயக்குநர்கள் அவரும் ஒருவர். சொந்த வீடு, கார் என்று சற்று வசதியாக வாழும் உயர்மட்ட வகுப்பை சார்ந்தவர். சுதாகர் அவருடைய ஒரே செல்ல மகன். மனைவி பவானி வீட்டின் நிர்வாக பொறுப்பை திறம்பட செய்யும் நல்ல குடும்ப தலைவி. அழகான அந்த குடும்பத்தில் ஒரு நாள் புயலும் சூறாவளியும் சேர்ந்து அடித்து நொறுக்கி தூக்கி எறிந்தது. சுதாகர் இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வு எழுதி முடித்ததும் மேல் படிப்பிற்காக அவனை அமெரிக்கா அனுப்ப அவன் தந்தை விரும்பினார். சுதாகரும் ஆர்வமாக அதற்கு தேவையான வேலைகளில் ஈடுபட்டான். அந்த நேரத்தில் வேறு ஒரு கம்பெனியின் பங்குகள் அதிரடியாக மிகவும் குறைந்த விலையில் கிடைத்ததால் ஜெயராஜ் தன் கையிருப்பில் இருந்த பணத்தை எல்லாமே எடுத்து அந்த கம்பெனியின் பங்குகளை வாங்கினார். சுதாகருக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை செய்தவுடன் கிடைத்தது. கையிருப்பில் பணம் இல்லாததால் ஜெயராஜ் வங்கி கடன் வாங்கி மகனை அமெரிக்கா அனுப்ப திட்டமிட்டார். பவானியும் ஜெயராஜும் மகனுக்கு தேவையான துணிகள், புத்தகங்கள் என்று பலவற்றையும் வாங்கி பல சூட்கேஸ்களில் அடைத்தனர். சென்னையிலிருந்து நேரடியாக நியூயார்க் செல்லும் ஜெட் ஏர்வேஸில் மகனுக்கு டிக்கெட் புக் செய்திருந்தார் ஜெயராஜ். மகன் படிக்க அமெரிக்கா செல்வதை முன்னிட்டு நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுத்து கொண்டாடினார். சென்னையிலிருந்து அதிகாலை 2 மணி நியூயார்க் புறப்படும் விமானத்தில் பயணம் செய்ய விமான நிலையத்தில் சுதாகர் 6 மணி நேரம் முன்பே செக்இன் செய்ய வேண்டும் என்பதால் 2 நாட்களுக்கு முன்னரே கோவையிலிருந்து மூவரும் காரில் கிளம்பினார்கள்.
கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் செல்லலாம் என்று பவானி பல முறை தன் கணவனிடம் மன்றாடினாள். ஆனால் ஜெயராஜோ தான் புதிதாக பங்குகளை வாங்கிய கம்பெனி டைரக்டர் ஒருவர் டில்லியிலிருந்து சேலத்துக்கு ஒரு முக்கிய வேலையாக வருவதால் சென்னைக்கு செல்லும் வழியில் சேலத்தில் இறங்கி அரை மணி நேரம் அவரை பார்த்துவிட்டு போக காரில் சென்றால்தான் வசதி என்று டிரைவரையும் வேண்டாம் என்று தானே மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு கிளம்பினார். திட்டமிட்டபடி சேலத்தை நெருங்கும் பொழுது அந்த கம்பெனி டைரக்டரை தன் கைபேசியில் அழைத்தார். காரை 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிக்கொண்டே மொபைலில் பேசி கொண்டிருந்த ஜெயராஜ் திடீரென்று நெஞ்சை பிடித்து கொண்டு காரின் ஸ்டேரிங் மீது சாய்ந்தார். டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சீட்டில் அரை தூக்கத்தில் இருந்த பவானியும் பின் சீட்டில் நண்பர்களுடன் பார்ட்டி கொடுத்து கொண்டாடி அழுத்து கழித்து கால் நீட்டி படுத்து தூங்கி கொண்டிருந்த சுதாகரும் ஜெயராஜுக்கு என்ன நேர்ந்தது என்று எதுவுமே அறியாமல் காரில் உறங்கி கொண்டிருந்தனர். கட்டுப்பாடு இல்லாமல் அதிவேகமாக சாலையில் பாய்ந்து சென்று கொண்டிருந்த காரின் எதிரில் வந்த ஒரு லாரியின் டிரைவர் தன் லாரியின் விளக்கு வெளிச்சத்தில் எதிரே வரும் காரின் டிரைவர் ஸ்டேரிங் மீது தலை கவிழ்ந்திருப்பதை பார்த்து விடாமல் ஹாரன் அடித்தார். லாரியின் ஹாரன் சத்தம் கேட்டு அரை தூக்கத்தில் இருந்த பவானி என்னங்க கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க என்று தன் கையால் கணவரை தொட்டால் அதிர்ந்து என்னங்க சுதா டேய் சுதா அப்பாவை பாருடா வண்டியை நிறுத்துடா என்று பெருங்குரலில் பவானி அலறியதை கேட்டு கண் விழித்த சுதாகர் எழுந்து முன் சீட்டில் ஒரு காலை வைத்து இறங்கி கார் கீர் பாக்ஸின் பக்கத்தில் ஒரு காலில் நின்று ஸ்டியரிங்கில் சாய்ந்திருந்த தன் அப்பாவை ஓட்டுநர் இருக்கையை ஒட்டியுள்ள கதவின் பக்கம் நகர்த்த முயன்றபோது அதுவரை சாலையை பாராமல் தன் கணவனை பார்த்து கொண்டிருந்த பவானி தலையை திருப்பி சாலையை பார்த்தவள் கார் தாறுமாறாக சாலையின் குறுக்கே ஓடுவதையும் எதிரில் வந்து கொண்டிருந்த பிரம்மாண்டமான கிரான் ஒன்றின் கொக்கியை நோக்கி தங்கள் கார் படுவேகத்தில் செல்வதையும் கண்டு சுதா சுதா என்று அலறிய அதே நேரத்தில் எல்லாமே முடிந்துவிட்டது. கார் அப்பளம் போல நொறுங்கி கிடந்த காரிலிருந்து மூவரையுமே வெளியே எடுத்தபோது பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மூச்சு பேச்சின்றி கிடந்தார் சுதாகர். ஜெயராஜ் உடல் நசுங்கி இருக்கையிலிருந்து வெளியே எடுத்தபோதே அவர் இறந்து விட்டார் என்பதை ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு தெரிந்தது. பவானிக்கு வலது தோளில் அடிபட்டு ரத்தம் கொட்டியதால் மூச்சு அடைந்தவளின் முகத்தில் நீர் தெளித்ததும் ஆ சுதா என்ற முணுகளுடன் கண் விழித்து பார்த்து மீண்டும் மயங்கிச் சரிந்தாள். நாடி துடிப்பிருந்த சுதாகரையுமே மயங்கி கிடந்த பவானியையும் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு விபத்து போலீஸ் கேஸ் என்பதால் பக்கத்தில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். சிறிது நேரம் கழித்து வந்த மற்றொரு ஆம்புலன்ஸில் ஜெயராஜின் நசுங்கிய உடலை ஏற்றிக்கொண்டு அதே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். இன்றோடு 5 ஆண்டுகள் கடந்துவிட்டது இந்த சம்பவம் நடந்து. இன்று அப்பாவிற்கு தீதி கொடுக்க தன் அம்மாவோடு பேரூர் சென்று கொண்டிருந்தார் சுதாகர். காலையில் எழுந்ததிலிருந்து இருவருமே ஒருவருக்கொருவர் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து அமைதியாக குளித்து ஆடை அணிந்து ஜெயராஜுக்கு தீதி கொடுக்க கிளம்பினார்கள். முன்பே தன் நண்பன் சந்தோஷிடம் கூறி அவனுடைய காரை வாங்கி வைத்திருந்தான் சுதாகர். பவானி காரை பார்த்ததுமே கண்களில் வழிந்த நீருடன் சுதாகரை பார்த்தாள். அம்மாவின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட சுதாகர் தன் அம்மாவை ஒரு கையால் அணைத்து பிடித்து கொண்டு மறு கையால் காரின் முன் கதவை திறந்து உட்காருங்கம்மா, மணி 5 ஆயிடுச்சு, இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, போயிட்டு வந்து நான் ஆஃபீஸ் கிளம்பணும், ஏறுங்க என்று குழந்தை போல அலும் தன் அம்மாவை சமாதானப்படுத்தி முன் சீட்டில் உட்கார்ந்ததும் வண்டியை கிளப்பினான். நிசப்தமான அந்த அதிகாலை வேளையில் பஜனை கோவில் என்று அழைக்கப்படும் ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு எதிர்ப்புறம் இருந்த ரொட்டிக்கடை வீதியில் இருந்த தங்கள் வீட்டிலிருந்து விமன்ஸ் பாலிடெக்னிக் சிக்னலில் திரும்பி நேர் பாதையாக சென்று அண்ணா சிலை சிக்னலை சுற்றி கொண்டு மேற்கில் உள்ள பழைய மேம்பாலத்தில் ஏறி டவுன்ஹால் பக்கம் உக்கடம் கடந்து பேரூர் செல்லும் சாலையில் காரை விரைந்து செலுத்தினான் சுதாகர். அந்த விபத்துக்கு பிறகு 2 வருடங்களுக்கு ஒரு முறை தன் காரை விற்றுவிட்டு வாங்கி கடனில் புது காரை வாங்கும் ஜெயராஜின் பழக்கத்தால் அப்பளமாக நொறுங்கிய காருக்கு கிடைத்த இன்சூரன்ஸ் பணம் அதை வாங்கிய வங்கி கடனுக்கே சரியாக இருந்தது. வீட்டுக்கு வாங்கிய கடனுக்கு அப்பா இறந்ததால் கிடைத்த ஆயுள் காப்பீட்டு பணத்தை கட்டி சரி செய்தாயிற்று. தன்னை மேல் படிப்புக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப அப்பா வாங்கியிருந்த வங்கி கடனுக்கு தான் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்த பவானிக்கு உதவ முன் வந்த ஜெயராஜ் ஆடிட்டராக வேலை செய்த கம்பெனி முதலாளி வெங்கடேஷ் அந்த கம்பெனியில் சுதாகரின் தந்தைக்கு இருந்த பங்குகளை தானே வாங்கி கொண்டு பணத்தை சுதாகர் அமெரிக்கா சென்று படிப்பதற்கு வாங்கியிருந்த வங்கி கடனை கட்டி மீதி இருந்த பணத்தை ஜெயராஜின் மனைவி பவானி பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்து மாதம் வட்டி கிடைக்கும்படி செய்தார்.
மேலும் ஜெயராஜ் தன் நல்ல நண்பர் என்பதால் விபத்தில் இடது காலில் முழங்காலுக்கு கீழே வெட்டி எடுத்து செயற்கைக்கால் பொருத்தப்பட்டு நடமாட முடியாமல் அவதிப்பட்ட சுதாகர் மேல் இறக்கப்பட்டு வெளிநாட்டில் அவன் படிப்பு முடிந்து திரும்பியதும் சுதாகருக்கு தன் பெண்ணை தருவதாக இறந்த ஜெயராஜிடம் கூறியிருந்தவர் அந்த கல்யாண பேச்சை முறித்து அவருடைய கம்பெனியில் உதவி மேலாளராக வேலைக்கு சேர்த்து கொண்டார். நடந்த விஷயங்களை மீண்டும் நினைத்து பார்க்கவே விரும்பாத சுதாகர் தன் தந்தை இறந்த அந்த நாளில் மட்டும் மனதில் ஓடும் இந்த காட்சிகளை மறக்க சக்தியற்று தன் வேலைகளில் கவனத்தை திருப்பி அகாலமாக மரணமடைந்த தன் தந்தையையும் தன் எதிர்கால கனவுகளையும் மீண்டும் மீண்டும் மண்ணில் புதைத்து ஓய்ந்தான். விபத்தில் அடிபட்டு கால் முறிந்த மகன் ஒரு புறம் படுக்கையில் நினைவின்றி கிடக்க இறந்த தன் கணவன் மறுபுறம் கிடக்க தான் பட்ட கஷ்டம் தன் எதிரிக்கு கூட வரக்கூடாது என்று அழுது கரைந்தாள் பவானி. திடீரென்று கணவர் இறந்ததால் ஏற்பட்ட இழப்பையும் துக்கத்தையும் தாண்டி இத்தனை நாள் தன் கணவனின் நிர்வாகத்தையும் அவர் வாங்கியிருந்த வங்கி கடன்களையும் பற்றி அவ்வளவாக ஏதும் தெரிந்து கொள்ளாமல் பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் தன் மகனுக்கும் தனக்கும் கணவர் வாங்கி தரும் விலை உயர்ந்த நகைகள் பரிசுகளுக்கு பின்னால் தன் கணவர் அதை வாங்கப்பட்ட கஷ்டங்களையும் அறியாமல் தான் மகிழ்ந்ததை எண்ணி அவர் இறப்பிற்கு பின்னர் அறிந்து தன் செயல்களை எண்ணி மனம் நொந்தாள் பவானி. இதையெல்லாம் தாண்டி தன் ஒரே மகன் சுதாகர் விபத்தில் இடது கால் உடைந்து முழங்காலுக்கு கீழே சிதைந்து காலை உடனடியாக வெட்டி அகற்ற வேண்டும், இல்லை என்றால் இடது காலை முழுமையாக இழக்க நேரிடும் என்று மருத்துவர்கள் கூறிய போது என்ன செய்வது, யாரிடம் சொல்வது, ஆபரேஷனுக்கு பணம் யாரிடம் கேட்பது என்று ஒன்றும் புரியாமல் தான் அணிந்திருந்த நகைகளை கழற்றி மருத்துவர்களிடம் கொடுத்து அழுதபோது சேலத்தில் ஜெயராஜ் சந்திக்க விரும்பிய புதிதாக தன் கம்பெனி பங்குகளை விற்ற முதலாளி கணேஷ் அந்த ஆபரேஷனுக்கு ஆகும் செலவை தான் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பணத்தை மருத்துவமனை செலவுகளுக்கு கட்டிவிட்டு அதற்கு பதிலாக இறப்பதற்கு முன் வாங்கிய ஜெயராஜின் புதிய பங்குகளை அவரே வாங்கி கொண்டதாக பவானியிடம் தெரிவித்து அவளுடைய கையெழுத்தையும் பெற்றுக்கொண்டு கிளம்பினார். காலை வெட்டி ஆபரேஷன் செய்து மயக்கத்தில் கிடந்த மகனை தனியாக மருத்துவமனையில் விட்டுவிட்டு இறந்த கணவனை தனி ஆளாக அமரர் ஊர்தியில் மின்மயானத்திற்கு கொண்டு சென்று எரித்து அழுவதற்கு கூட தெம்பில்லாமல் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்து மகனின் கட்டில் அருகில் அமர்ந்து சூன்யமாக தெரிந்த எதிர்காலத்தை பார்க்க பயந்து கண்களை இறுக மூடி ஒரு தவயோகி போல தான் அமர்ந்திருந்த அந்த நாட்களை இப்பொழுது நினைத்தாலுமே பவானிக்கு உடம்பு வெடவெடக்கும், உள்ளம் நடுங்கும், கண்களில் கண்ணீர் நில்லாமல் வழிந்தோடும். காரில் மகனுக்கு பக்கத்தில் அமர்ந்து கணவனுக்கு திதி கொடுத்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த பவானி 27 வயது மகனின் எதிர்காலத்தை எண்ணி மனம் கலங்கினாள். காரை ஓட்டிக்கொண்டே பக்கவாட்டில் பார்த்த சுதாகர், அம்மா அழாதீங்க, நான் இருக்கேன், உங்களை நல்லா பார்த்துக்குவேன், கவலைப்படாதீங்கம்மா, என்னை சுதான்னு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கூப்பிடுங்க, நான் திட்டமாட்டேன் என்று மகன் கூறியதும் கண்ணை துடைத்து கொண்டு, பரவாயில்ல, நான் சுதாகர்னே கூப்பிட்றேன், ஆனால் அடுத்த வாரம் நான் கூப்பிடுற இடத்துக்கு என்னோட சமத்து பிள்ளையா நீ வந்தால் போதும் என்று பவானி கூறியதும், மா எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற வேலையே பிடிக்கலை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கலை, ப்ளீஸ்மா என்று தன் தாயை கொஞ்சினா சுதாகர். தரகரிடம் எல்லா விஷயத்தையும் விளக்கமாக எடுத்து கூறினாலுமே பெண் பார்க்க போகும் இடத்தில் தன் மகனை ஏதோ மிருகக்காட்சி சாலையில் உள்ள மிருகத்தை பார்ப்பது போல வினோதமாக பார்ப்பதும் கிசுகிசுப்பதும் பவானிக்கு மனதை வருத்தியது. ஆனால் 26 முடிந்து 27 ஆரம்பித்தோம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சுதாகருக்கு கல்யாணம் எப்போ என்று கேட்பதும் விபத்தில் அடிபட்டதால் திருமண வாழ்க்கைக்கு அவன் தகுதி இல்லையோ என்று தன்னை சுற்றி வளைத்து கேட்பதும் பவானியின் மனதை மிகவும் நோகடித்தது. அழகாக ராஜா போல இருக்கும் தன் மகனை ஊரார் 4 பேர் 4 விதமாக பேசினால் அவன் எதிர்காலம் என்ன ஆவது? தான் இறப்பதற்குள் தன் மகனுக்கு மனைவி, குழந்தை, குடும்பம் என்று அமைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லா அம்மாக்களையும் போல பவானியும் ஆசைப்பட்டாள். அதில் ஏதும் தவறில்லை. ஆனால் உழைவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாதே. தன் கணவனின் படத்தின் முன் அமர்ந்து தன் மனதில் உள்ளவற்றை கொட்டி அழுவதை தவிர பவானிக்கு வேறு எந்த வழியுமே தெரியவில்லை. சுதாகர் கல்லூரி இறுதியாண்டு படிக்கும்போது சுதாகரின் பாஸ் வெங்கடேஷின் மகள் சுமதி தினமும் சுதாகரை காண அவர்கள் வீட்டிற்கே வந்து விடுவாள்.
அத்தை மாமா என்று தங்களை உறவு கொண்டாடி அத்தான் அத்தான் என்று சுதாகர் பின்னாலேயே அலைந்தவள் சுதாகருக்கு ஏற்பட்ட விபத்திற்கு பின் ஒருமுறை கூட வீட்டிற்கு வந்து தன்னிடமோ சுதாகரிடமோ அவன் தந்தை இறந்ததை விசாரிக்க கூட வரவில்லை. இந்த பெண் சுமதி வாய்க்கு வாய் அத்தை அத்தை என்று அழைத்து சுதாகரின் மனைவி போல உரிமையோடு அவனோடு பைக்கில் ஒன்றாக சினிமா ஹோட்டல் என்று சுற்றியவள். என்னதான் பெற்றோர் தடுத்தாலும் பழகிய பழக்கத்திற்கு வெளியே கடை தெருவில் பார்த்தால் கூட பார்க்காதது போல முகத்தை திருப்பி கொண்டு போவதைக் கண்டு மனிதர்களின் குணத்தை எண்ணி வியந்தாள் பவானி. பணம் இல்லை, கால் ஊனமாகிவிட்டது என்று தெரிந்ததும் கல்லை விட்டறிந்ததும் கலைந்துவிடும் காக்கை கூட்டத்தைப் போல உறவினர்கள் ஓடி மறைந்தனர். ஜெயராஜ் உயிரோடு இருந்தவரை அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் யார் வந்து குடும்ப கஷ்டம் பணம் வேண்டும் என்று கேட்டாலுமே கடனாக தராமல் அப்போது தன் கையில் இருப்பதை கொடுத்து திருப்பி தர வேண்டாம் என்று கூறி உதவி செய்வார். அப்படி உதவி செய்த மனிதனின் பிள்ளைக்கும் மனைவிக்கும் அவர் இறந்த பிறகு கடன் நிறைய இருப்பதாகவும் வீட்டை விற்று கட்டினாலும் தீராது. 22 வயது பையன் கால் ஊனமாகி நடக்கக்கூட முடியாது. இனிமே அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்று 1ஐ 9ஆக்கி பேசி வழியில் கண்டால் கூட எங்கே பணம் கேட்பானோ என்று பவானியும் சுதாகரை பார்த்தால் கூட பார்க்காதது போல உறவினர்களும் ஜெயராஜின் நண்பர்களும் நடந்து கொண்டதை பார்த்து மனம் வெறுத்து வீட்டிலேயே முடங்கினர் அம்மாவும் மகனும். அம்மாவுக்கு ஒருவித வேதனையும் வலியும் என்றால் 22 வயது இளைஞனான சுதாகருக்கு ஏற்பட்ட சோதனையும் வேதனையும் வலியும் தீராத ரணமாக இருந்தது. தந்தை உயிரோடு இருந்தவரை அனுபவித்த வசதிகளும் உடன் சுற்றிய நண்பர்களும் வாழ்ந்த வாழ்க்கையும் இன்று அடியோடு மாறி விபத்தில் ஒரு கால் ஊனமான தன்னை நொண்டி என்று கேலி செய்து சிரித்தவர்களையும் படுத்தே கிடந்தா எப்படி ஏதாவது வேலைக்கு போகணும்னா இனி இப்படி கட்டக்கால ஊன்றிக்கொண்டு தெருவில் தத்தி தத்தி நடக்க பழகிக்கொட சுதாகர் என்று பரிதாபமாக பேசுவது போல பேசி அவனை மேலும் நோக வைத்தனர். விபத்து நேர்ந்து இடது காலை முழங்காலுக்கு கீழே வெட்டி எடுத்து விட்டார்கள் என்பதையே ஆப்ரேஷன் முடிந்து 1 வாரம் கழித்து தான் சுதாகருக்கே தெரிந்தது. தான் ஊனமானது தெரிந்ததும் சுதாகர் யாரோடுமே பேசலை. தன் கட்டிலுக்கு அருகில் எந்த நேரமும் அழுதவாறே கீழே போர்வையில் சுருண்டு கிடந்த தன் அம்மாவிடமோ அம்மா என்னை ஏன் காப்பாற்றினீங்க, நான் அப்படியே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இனிமேல் காலம் பூரா நொண்டியா நான் எதுக்கு உங்களுக்கு பாரமாக உயிரோடு இருக்கணும், நான் சாகணும்மா ப்ளீஸ், டாக்டர் எனக்கு ஏதாவது பாய்ஷன் கொடுத்து என்னை கொன்னுடுங்களேன், எனக்கு இருக்கவே பிடிக்கலை என்று சத்தமாக கூறி அழுதான் சுதாகர். பவானி மாலை மாலையாக கண்ணீர் சிந்தி மகனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு சுதாகர் நீ சாக வேண்டாண்டா கண்ணா, நான் போயிடுறேன், உங்கள் அப்பா இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், என் மகனை கூட சரியாக பார்த்துக்க கையால் ஆகாத அம்மா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், டாக்டர் எனக்கு முதல்ல ஏதாவது பாய்ச்சன் இருந்தால் கொடுங்க என்று கதறியபடியே தரையில் மயங்கி சரிந்த தன் அம்மாவை பார்த்து பதறி துடித்து எழ முடியாமல் டாக்டர் சீக்கிரம் இங்கே வாங்க, அம்மா அம்மா ப்ளீஸ் என்ன பாருங்க என்று கதறிய சுதாகரையும் மயங்கி கீழே விழுந்த பவானியையும் சுற்றி மருத்துவர்களும் செவிலியர்களும் சூழ்ந்து கொள்ள சிறிது நேரத்தில் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. அப்பா ஜெயராஜ் இறந்த செய்தியை தாயார் கதறி அழுது கொண்டே கூறியதும் சுதாகர் இதயம் சுக்குநூறாக வெடித்து சிதறியது. விபத்து நடந்த இந்த 1 வாரமாக நினைவே இல்லாமல் கிடந்த தன்னையும் தனியாக கவனித்து கொண்டு தந்தை இறந்ததையும் தாங்கி கொண்டு தன் கால் ஆப்ரேஷனுக்கு வேறு வழி இல்லாமல் அழுது கொண்டே சம்மதித்து கையெழுத்து போட்டதையும் ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் அணிந்திருந்த நகைகளை தன்னிடம் கழட்டி கொடுத்ததையும் சுதாகருக்கு ஆப்ரேஷன் செய்த மருத்துவர் கூறியதை கேட்டு கண்ணீர் வடித்தான் சுதாகர். கணவனின் இறப்பை தாங்கிக் கொண்டு தனக்கு அடிபட்டு ரத்தம் கசிவதை கூட பொருட்படுத்தாமல் தன் அருகே உண்ணாமல் உறங்காமல் கிடந்த தன் அம்மாவின் அன்பையும் மன உறுதியையும் வலிமையையும் நினைத்து அந்த அம்மா பெற்ற மகனான தான் ஒரு கால் ஊனமானதற்கே சுயநலமாக இறக்க விரும்பி கத்தியதை எண்ணி மனம் நைந்தா. தனக்காக எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டு தன்னை காப்பாற்ற எண்ணிய தன் தாயின் பேரன்புக்கு தான் தகுதியானவனா ஒரு கணம் அம்மாவை எண்ணி பார்க்காமல் இறந்துவிட வேண்டும் என்று தான் நினைத்ததை எண்ணி மனதில் மிகவும் வெட்கப்பட்டான் சுதாகர். பவானி மயக்கம் தெளிந்து எழுந்ததும் தன் அருகில் வந்த அம்மாவை தாவி பிடித்து கொண்டு அழுதான் சுதாகர். அம்மா சாரிம்மா, இனிமேல் நான் எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டேம்மா, நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா அந்த நர்ஸு சொன்னாங்கம்மா, முதல்ல ஏதாவது சாப்பிடுங்கம்மா,
இந்த ஜூஸையாவது குடிங்கம்மா, ஐ எம் சாரிம்மா என்று தன் வயிற்றின் மேல் சாய்ந்து அழுத மகனின் தலையை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு, சுதாகர் அழாத கண்ணு, எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லடா ராஜா. உங்கள் அப்பா நம்ம 2 பேரையும் இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி புண் ஆறி தழும்பானதும் செயற்கைக்கால் பொருத்தலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு குறைந்தது 1 வருடமாவது ஆகணும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நடமாட வீல் சேர் வாங்கிக்கலாம் கண்ணு, இந்த கட்டை வேண்டாண்டா சுதாகர் என்று கண்ணில் நீர் வழிய வழிய துடைத்து கொண்டே பேசும் தன் அம்மாவை பார்த்து தானும் அழுது சோர்ந்தா சுதாகர். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்து தாயும் மகனும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து விசாரிக்க ஆரம்பித்ததும் இருவருக்கும் மீண்டும் மனரணமானது. ஆனால் எல்லாரையுமே எதிர்கொள்ளாமல் எப்படி வாழ்வது? கொஞ்சம் கொஞ்சமாக மனதளவில் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அம்மாவும் மகனும் ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்து கொண்டு மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்தார்கள். இருவருக்கும் அது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அதிலும் சுதாகர் போலியாக பழகிய கல்லூரி நண்பர்களையும் தன்னை காதலித்ததாக கூறி இரவு பகல் எந்த நேரமும் தன்னோடு ஒட்டி திரிந்த சுமதி ஒரு சம்பிரதாயத்தது கூட தன் தந்தை இறந்ததை பற்றியோ தன் கால் முறிந்ததை பற்றியோ விசாரிக்காத இவளையா நான் உருக்கி காதலித்தேன் என்று மனதில் எண்ணி மருகினா. தனக்கு அவர் மகளை கல்யாணம் செய்து தர விரும்புவதாக தானே வீடு தேடி வந்து தன் தந்தையிடமும் தாயிடமும் பேசிய வெங்கடேஷ் ஜெயராஜ் இறந்ததும் அவருடைய பங்குகளை தங்களுக்கு உதவுவதாக கூறி மார்க்கெட் விலையில் பாதி விலைக்கு வாங்கி தனக்கு கம்பெனியில் மேனேஜர் வேலை தருவதாக கூறி அவருடைய உதவியாளராக வேலைக்கு அமர்த்தி ஏதோ இறந்த ஜெயராஜின் குடும்பத்தை காப்பாற்றுவதாக ஊர் முழுவதும் பெருமை பேசி திரியும் முதலாளி வெங்கடேஷின் குணத்தை 22 வயதில் தந்தையை இழந்து கால் முறிந்து நின்ற சுதாகருக்கு அறிந்து கொள்ள அனுபவமில்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அனைவருடைய முகமூடி அணிந்த முகங்களையும் அவர்களின் நிமிடத்திற்கு நிமிடம் பச்சோந்தியைப் போல மாறும் குணத்தையும் நண்பர்களின் துரோகத்தையும் தன்னை ஒரு காலத்தில் சுற்றிய பட்டாம்பூச்சி பெண்கள் பலரின் பாசாங்குகளையும் காலப்போக்கில் கண்டு கொண்டதால் இந்த போலி அன்பும் உறவுகளும் நட்பும் தேவையில்லை என்று தீர்மானமாக முடிவு செய்து தன்னை வெறுத்தவர்கள் அனைவரும் தானாக விரும்பி தன்னை நாடி வரும்படி வாழ்க்கையில் தான் முன்னேற வேண்டும், தன்னை கேலி செய்தவர்கள் வியக்கும்படி தான் வாழ வேண்டும் என்று அல்லும் பகலும் ஓயாது ஒரே சிந்தனையோடு மீண்டும் உடற்பயிற்சி செய்ய ஜிம்முக்கு சென்றவனை கைத்தட்டி வரவேற்றார் பயிற்சியாளர் ராகவன். முன்பை விட அவன் அதிக பயிற்சி செய்து தன் வேலைகளை தானே செய்ய கற்றுக்கொண்டான். விபத்து நடந்து 1 வருடம் முடிந்தோம். கால் வெட்டப்பட்ட இடத்தில் ரணம் ஆறியிருந்தது. ஆரம்பத்தில் செயற்கைக்கால் பொருத்தி கொண்டு பயிற்சி செய்யும்போது வலி தாங்காமல் மனம் சோர்ந்தான் சுதாகர். ஆனால் அவனுடைய பயிற்சியாளர் ராகவனும் அவனை விடாமல் வலுக்கட்டாயமாக பயிற்சி கொடுத்து வலி மறத்து போகும்படி செய்தார். பயிற்சி செய்ய ஆரம்பித்த புதிதில் வலி தாங்காமல் அடிக்கடி செயற்கைக்காலை கழட்டி வைத்து விடுவான் சுதாகர். ஆனால் பயிற்சியாளர் ராகவன் மீண்டும் மீண்டும் அதை அவன் கால்களில் பொருத்தி கலட்டாமல் வலியை தாங்கிக் கொள்ள பயிற்சியை கொடுத்து பழக்கினார். நாளடைவில் அந்த செயற்கைக்காலை பொருத்தி கொண்டு பைக் ஓட்டவும் பழகி கொண்டான். கார், பைக், சைக்கிள் என்று எல்லா வாகனங்களையும் செயற்கைக்காலுடன் ஓட்ட ஆரம்பித்தான். சுதாகரின் தந்தை ஜெயராஜுக்கு உதவியாளராக வேலை செய்தவன் சந்தோஷ். ஜெயராஜ் இறந்ததை கேள்விப்பட்டு தன் வீட்டிற்கு வந்து தனக்கும் தன் தாய்க்கும் ஆறுதலாக பேசிய உண்மையான நல்ல மனிதன் சந்தோஷ். சுதாகரை விட 3 வயது மூத்தவன் என்ற போதிலும் ஒரு உடன் பிறந்தவனைப் போல அன்போடு பழகினான் சந்தோஷ். இப்பொழுது சுதாகருக்கு சந்தோஷை தவிர நெருங்கிய நண்பர்கள் வேறு யாரும் இல்லை. பவானியும் மகனின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தாள். மகனுக்கு தேவையான சத்தான உணவு வகைகளை சமைத்து கொடுத்தாள். சுதாகர் செயற்கைக்கால் பொருத்தி பைக் ஓட்ட கற்றுக்கொண்டதுமே வெங்கடேஷின் அலுவலகத்திற்கு வேலை செய்ய புறப்பட்டான். மகன் அங்கு வேலை செய்வதை அவ்வளவாக விரும்பவில்லை பவானி. ஆனால் மகன் எடுத்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டாள். தன் விருப்பு வெறுப்பை விட மகனின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதி கணவர் ஜெயராஜ் ஆடிட்டராக வேலை செய்த அதே கம்பெனியில் ஒரு உதவியாளராக வேலை செய்ய மகன் முடிவு செய்ததும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டாள் பவானி. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாட்கள் வளர்ந்தது. மான்குட்டியே, புள்ளி மான்குட்டியே என்று தன் கைபேசி பாடியதுமே மேஜையில் தன் அருகில் இருந்த அதன் ஒளித்திரையில் அழைப்பது யார் என்று தெரிந்ததோ அட்டன் செய்யாமல் ஒளியை குறைத்து வைத்துவிட்டு கணினியில் தன் வேலையை தொடர்ந்தார் சுதாகர். மீண்டும் மீண்டும் பாடியதை கேட்டு பொறுமை இழந்து சினத்துடன் கைபேசியை எடுத்து சுவிட்ச் ஆஃப் செய்து மேஜை டிராயரில் வீசிவிட்டு எழுந்து ரெக்கார்ட் ரூமில் நுழைந்து ஏதோ முக்கியமான ஃபைலை தேடுவது
விடுவது போன்ற பாவனையில் வாயிலுக்கு முதுகை காட்டிக்கொண்டு யாரையோ எதிர்பார்த்து நின்று கொண்டான் சுதாகர். அவன் எதிர்பார்த்தது போலவே முதலாளி வெங்கடேஷின் மகள் சுமதி சுதாகரின் அறைக்குள் அனுமதி கேட்காமல் அநாகரிகமாக நுழைந்து சுதாகர் சுதாகர் என்று அவன் பெயரை கூவி ஏலம் போட்டாள். மேடம், சார் ஏதோ முக்கியமான வேலையாக ரெக்கார்ட் ரூமுக்கு போயிருக்கிறாரு என்று பியூன் பேசி முடிக்கும் முன்னரே புயல் போல ரெக்கார்ட் ரூமுக்குள் நுழைந்தாள் சுமதி. அங்கே அடுக்கியிருந்த ஃபைல்களை எண்ணுவது போல தனக்கு முதுகை காட்டி கொண்டு நின்ற சுதாகரை பார்த்ததும் கோபத்துடன், சுதாகர், ஏன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? அது கம்பெனி மொபைல், அதுக்கு பில் எங்கள் அப்பா தான் கட்டுறாரு என்றதுமே, கரெக்ட் மேடம், அது ஆஃபீஸ் மொபைல் தான். என் சொந்த விஷயங்களுக்கு நான் உபயோகிக்கிறதில்ல. மேலும் நான் உங்கள் அப்பாவுக்கு தான் உதவியாளன், உங்களுக்கு இல்லை என்று தெளிவாக தன் கோபத்தை பற்களை கடித்து அடக்கி கொண்டு அவளை திரும்பி பார்க்காமலே அமர்த்தலாக வார்த்தைகளை துப்பினா சுதாகர். தன்னிடம் அவ்வளவு அலட்சியமாக முகத்தை கூட பார்த்து பேசாமல் உதாசீனப்படுத்திய சுதாகரின் பேச்சை கேட்டு கோபம் சுட்டரிக்க அவன் முதுகை எரிப்பது போல உற்று பார்த்துவிட்டு தன் தந்தையின் அறைக்கு விரைந்தாள் சுமதி. சற்று நேரத்தில் சுதாகரை பாஸ் அழைப்பதாக அவருடைய பியூன் வந்து அவனிடம் தெரிவித்தான். வேண்டுமென்றே நாளை பார்க்க வேண்டிய சில வேலைகளை பற்றிய குறிப்புகளை எழுதி தன் எழுத்தருக்கு சில ஃபைல்களை அந்த பியூனிடம் கொண்டு கொடுக்க சொல்லிவிட்டு தன் மொபைலை எடுத்து சுவிட்ச் ஆன் செய்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சாவகாசமாக நடந்து முதலாளியின் அறைக்குள் செல்ல அனுமதி வேண்டி வாயிற்கதவுக்கு வெளியே நின்று கொண்டு மே ஐ கம் இன் சார் என்றதும் உள்ளிருந்து வெங்கடேஷ் வா சுதாகர் என்றார். அறைக்குள் நுழைந்த சுதாகர் வெங்கடேஷின் இருக்கையில் சுமதி அமர்ந்திருப்பதைக் கண்டு கொஞ்சம் அதிர்ந்து வெங்கடேஷ் எங்கே என்று பார்வையில் துளாவ அறையின் இடதுபுறம் போடப்பட்டிருந்த சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு படுத்த நிலையில் கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்ததை கண்டான். சார், உடம்புக்கு ஏதாவது சுகம் இல்லையா? டாக்டரை வர சொல்லட்டுமா என்று பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு பணிவாக அவர் அருகில் சென்று கேட்டான். மிஸ்டர் சுதாகர், நான் தான் உங்களை வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசணும், இங்கே வாங்க என்று கூறியபடி சுழலும் அந்த இருக்கையை சுழற்றி அவன் தன்னை பார்க்க முடியாதபடி திருப்பி கொண்டு அமர்ந்து கைகளை தூக்கி தலை மேலே இருக்கையின் பின்னால் ஆட்டி விரல்களால் சொடுக்கி சுதாகரை அழைத்தாள் சுமதி. சுதாகர் வெங்கடேஷை பார்க்க அவன் இன்னமும் ஏதும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு சோஃபாவில் சாய்ந்திருந்து சிறிது நேரம் தயங்கி நின்றவன், சார், நீங்கள் என்னை கூப்பிடலைன்னா நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை பெண்டிங் இருக்குது என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று அறையை விட்டு வெளியேறினான். டேடி, நீங்கள் ஐயோ பாவனை இறக்கப்பட்டு அவங்க அப்பா சேர்த்து போய் பிழைக்க வழி தெரியாமல் கிடந்த ஒரு நொண்டிக்கு உங்கள் உதவியாளராக வேலை கொடுத்தீங்க. அவங்க அப்பா வாங்கின கடன்களை கட்ட பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்க. இங்கே வேலை செய்யும்போதே இவனுக்கு இவ்வளவு திமிரு. இன்னும் இவங்க அப்பா உயிரோடு இருந்தால் இவன் அமெரிக்கா சென்று படித்து முடித்து வந்திருந்தா என்னை எப்படி நடத்தியிருப்பான்? இவனுக்கு போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செஞ்சீங்களே. கடவுளே, எப்படியோ அந்த கல்யாணம் நடக்காமல் இவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இவனை எதுக்கு இன்னும் நம்ம கம்பெனியில் வேலைக்கு வச்சுருக்கிறீங்க? உடனே அவனை வேலையை விட்டு நிறுத்துங்க. வேலை இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் ரோடாக திரிஞ்சாதான் இவனுக்கு தெரியும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் என்று ஏசி போட்டு இறுக மூடியிருந்த சவுண்ட் ப்ரூஃப் வசதி செய்யப்பட்டிருந்த அந்த அறையை தாண்டி வெளியே இருப்பவர்களுக்கே கேட்கும்படி காட்டு கத்தலாக கத்தி கொண்டிருந்தாள் சுமதி. அறையை விட்டு வெளியேறும்போதே அவள் பேசிய அனைத்துமே சுதாகரின் செவிகளில் கேட்டதால் வெளியே வந்து அலுவலகத்தில் இருந்த அனைவரும் தன்னை உற்று நோக்குவதைக் கண்டு யாருடனும் பேசாமல் அவமானத்துடன் தலையை குனிந்தபடி வேகமாக தன் அறைக்கு சென்றான் சுதாகர். சுதாகரின் குனிந்து அமர்ந்திருந்த தோற்றத்தைக் கண்டு மனம் வருந்திய ஹெட் கிளார்க்கும் சுதாகரின் நண்பனுமான சந்தோஷ் அவனை தேற்றும் வழி அறியாது ஏதோ யோசித்தபடி தன் கையில் இருந்த ஃபைல்களுடன் முதலாளியின் அறைக்கதவை தட்டி உள்ளே நுழைந்தான். சார், நம்ம கம்பெனிக்காக வாங்கிய அந்த வால்பாறை எஸ்டேட்டு ப்ராப்பர்ட்டி மோசமான வில்லங்கத்தில் இருக்குது சார். நமக்கு அதனால் இப்போ 2 கோடி ரூபாய் நஷ்டம். மேலும் நம்ம கம்பெனி ஆடிட்டர் இந்த சொத்து மதிப்பே ரொம்ப கம்மி தான். இவ்வளவு அதிகம் விலை கொடுத்து வாங்கினதே தப்பு. இப்போ இதை அக்வயர் பண்ண மேலும் செலவழிக்கிறது இன்னும் 2 கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு குறிப்பு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும் சார்? இப்போ நம்ம கையிருப்பு நிலவரம் வங்கியில் மிகவும் குறைவாக இருக்கிறதால ஆண்டு நிதி நிலைமை அறிக்கையில் நம்ம கம்பெனியின் ஸ்திரத்தன்மை பற்றி மோசமாக தெளிவாக பங்குதாரர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால் நமது கம்பெனியின் பங்குகள் விலை குறைந்து மூலதனமும் குறைஞ்சிடும். ஆண்டு இறுதியில் அது பெரிய நஷ்டமாக மாறி கம்பெனியின் பெயர் பங்கு சந்தையில் நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களின் பட்டியலில் சேர்ந்துடும். அதனால் உடனடி தீர்வாக கம்பெனியின் நிதி நிலைமையை
சீர் செய்ய வேண்டியது அவசரம் என்று ஆடிட்டர் உங்களுக்கு விரிவாக இந்த ஃபைல்களில் குறிப்பு எழுதியிருக்கிறாரு. அவர் அவசரமாக சிங்கப்பூரில் இருக்கும் தன்னுடைய நண்பரை காண கிளம்பி கொண்டிருப்பதால் என்னிடம் எல்லாவற்றையும் தெளிவாக உங்களிடம் எடுத்து கூறி இந்த அறிக்கைகளையும் உங்கள் பார்வைக்கு கொடுத்து அனுப்பினார் சார் என்று சந்தோஷ் மூச்சு விடாமல் கூறியதும் அதிர்ச்சியுடன் தன் இருக்கையில் அமர்ந்திருந்த மகளை கோபத்துடன் பார்த்து, சுமதி நீ வீட்டுக்கு போ என்று அதட்டியதுமே சுமதி கலவரமாக சந்தோஷை பார்த்து கொண்டே ஒன்றும் பேசாமல் வெளியேறினாள். சந்தோஷ், இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு முன்பே அந்த வில்லங்கத்தை பற்றி சுதாகரை விசாரிக்க சொல்லியிருந்தேனே, அவர் என்ன செய்தார் என்று வெங்கடேஷ் கேட்டதும், சுதாகர் சார் நீங்கள் சொன்னபடி எல்லா விவரத்தையும் விசாரித்து டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பியும் எனக்கு ஒரு காப்பியும் கொடுத்துருக்கிறார் சார். கடந்த மாதம் நடந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் கூட்டத்திற்கு மேடமும் உங்கள் டாட்டர் தான் வந்திருந்தாங்க. நீங்கள் வேறு முக்கிய வேலையாக தாசில்தாரை பார்க்க போனீங்க. சுதாகர் சார் மேடத்திடம் ப்ராப்பர்ட்டி வில்லங்கத்தில் இருப்பதால் அந்த எஸ்டேட்டை வாங்க வேண்டாம் என்று எவ்வளவோ வாதாடினார். அதனால் மேடம், உனக்கு எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இதை பற்றியெல்லாம் என்ன தெரியும்? உன் முதலாளியை ஏமாற்றுவதை போல் என்ன ஏமாத்தாத, எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்யி. மாத சம்பளக்காரன் நீ என்னிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கூட உனக்கு யாரும் கற்றுத்தரலையா என்று ஏதேதோ மீட்டிங் ஹாலில் அனைவர் முன்னும் பேசி அறையை விட்டே வெளியில் போ என்று சுதாகர் சாரை விரட்டினாங்க சார் என்று விளக்கமாக அன்று நடந்ததை தன் நண்பன் இன்று பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க திருப்தியாக பாஸிடம் தெரிவித்தான் சந்தோஷ். அறைக்கு வந்து தன் இருக்கையில் அமர்ந்த சுதாகர் தீவிரமாக ஏதோ சிந்தித்தபடி அமர்ந்திருந்தான். பின்னர் தீர்க்கமாக முடிவெடுத்து ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து மடமடவென்று எழுதி கையொப்பமிட்டு தன் நண்பனும் ஹெட் கிளார்க்குமான சந்தோஷின் மேஜை மேல் தான் எழுதிய காகிதத்தை இரண்டாக மடித்து அவன் பார்வையில் படும்படி வைத்து மின்விசிறி காற்றில் பறக்காமல் இருக்க ஒரு பேப்பர் வெயிட்டையும் அதன் மேலே வைத்துவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறினான் சுதாகர். நேராக ஜிம்மிற்கு சென்று விபத்திற்கு பிறகு ஒரு தந்தையைப் போல தனக்கு அறிவுரை கூறி நடக்க முடியாமல் சிரமத்துடன் சேர்ந்த தன்னை பல முறை தேற்றி ஆறுதலாக பேசி அரவணைத்த பயிற்சியாளர் ராகவனிடம் சென்று அன்று அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்று விடாமல் கூறி தான் எடுத்த முடிவு சரிதானா என்று ஆலோசனை கேட்டான் சுதாகர். தலையை குனிந்து அமைதியாக தன் கைபேசியில் தெரிந்த அந்த தங்க நிற புள்ளிமானையை பார்த்து கொண்டிருந்த அந்த துடிப்பான இளைஞனை கனிவோடு பார்த்து, மகனே சுதாகர், எனக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் அதை பற்றி நான் எப்பொழுதுமே கவலைப்பட்டதில்லை. இந்த ஜிம்முக்கு பயிற்சி செய்ய வரும் உன் போன்ற இளைஞர்கள் அனைவருமே எனக்கு மகன்கள் தான். அப்படி பார்த்தா நீ என் செல்ல மகன். உனக்கு 26 வயதாகிறது. உன் கனவுகளையும் கற்பனைகளையும் விருப்பங்களையும் கவலைகளையும் எதிர்கால வாழ்க்கையும் இனியும் எத்தனை நாளைக்கு உன் இந்த மான்குட்டி தின்ன கொடுப்பாய்? உன் கனவுகளை தின்று தின்று அதன் வயிறு மிகவும் பெருத்து விட்டது. அந்த கனவுகளை ஒவ்வொன்றாக நனவாக்கும் நல்ல நாளும் ஆரம்பித்து விட்டது. இனி கனவுகளை தராத, நீயே சாப்பிடு. உன் வாழ்க்கையை செழிப்பாக்க முயற்சி செய்யு. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் என்ன கேளு. உனக்கு பணமாக நிறைய கொடுக்க முடியாட்டாலும் இந்த ஜிம்முக்கு வரும் பல பெரிய மனிதர்களில் நல்லவர்களும் சிலர் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் சொன்னால் நீ பார்த்து கொண்டிருந்த வேலையை விட உன் திறமைக்கு தகுதியான வேலை உனக்கு கிடைக்கும். நீ விரும்பும் உன் படிப்பிற்கு அவர்கள் உதவியும் செய்வார்கள். கவலைப்படாதே மகனே, நீ சரியான நேரத்தில் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாய். அதனால் அதை நினைத்து கலங்காதே. காலமும் வாய்ப்புகளும் கதவை தட்டும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு என் மகிழ்வான வாழ்த்துக்களும் ஆசியும் என்று சுதாகரை ஆசீர்வாதப்படுத்தினார் பயிற்சியாளர் ராகவன். என்ன ராகவா, உன் செல்ல மகனுக்கு மட்டும் விசேஷ பயிற்சியா? உன் நெருங்கிய பால்ய சிநேகிதனான எனக்கு இந்த இரும்பு குண்ட தூக்கும் சாதாரண பயிற்சி கொடுத்து ஏமாற்றுகிறாயா என்று வழக்கம் போல கலகலவென்று சிரித்தபடி சுதாகரின் தோள் மேல் கை போட்டபடி நின்று கொண்டிருந்த ராகவனையும் சுதாகரனையும் பார்த்து கண்ணடித்தார் பெரியவர் ராமநாதன். ராமநாதன் பெரிய தனவந்தர். ஒரே மகன், அமெரிக்காவே சொர்க்கம் என்று இருந்துவிட மனைவியை இழந்து யாரும் இல்லாமல் தனியாக வாழ்பவர். தனக்கு சொந்தமான தனியாக எல்லா வசதிகளும் நிறைந்த பணக்காரர்களுக்கு முதியோர் இல்லத்தில் வசித்து வந்தார். தன் சொந்த கட்டிடத்தில் வாடகையில் தன் பால்ய நண்பன் ராகவனுக்கு ஜிம் வைத்து கொடுத்திருந்தார். ஜிம்மிற்கு பயிற்சிக்காக இல்லாவிட்டாலும் தன் பால்ய சிநேகிதனோடு பேசி காப்பி குடித்து பொழுதை போக்க தவறாமல் தினமும் வந்து விடுவார். சுதாகருக்கும் அவரை மிகவும் பிடிக்கும். விபத்திற்கு பின் ஜிம்மிற்கு சென்றபோது அவன் செயற்கை காலை பற்றி தன் நண்பன் ராகவன் மூலம் அனைத்து விவரங்களையும் அறிந்திருந்த போதும் சுதாகரிடம் ஒருமுறை கூட அதை பற்றி கேட்க அவனை வருத்த அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய அந்த பண்பை சுதாகரை அவரிடம் நெருங்கி பழகச் செய்தது.
என்ன யங்மேன், இந்த கிழவன் உன்னிடம் என்ன உபதேசிக்கிறான்? வயதானவர்கள் பேச்சை கேட்காத, என்ன போன்ற இளைஞர்களிடம் மட்டும் நீ பேசி பழகு, சரியா என்று தன்னை இளைஞனாகவும் தன் நண்பனை கிழவனாகவும் பேசி கேலி செய்து சிரித்தார். அதை கேட்ட சுதாகர், ஓகே மச்சி, உங்கள் பேச்சை நான் ஆதரிக்கிறேன் என்று கூறி தன் வலது கையை உயர்த்தி அவருடைய இடது கையில் அடித்து சிரிக்கவும் ராமநாதனும் ராகவனும் அவனோடு சேர்ந்து சிரித்தார்கள். மேஜை மேல் இருந்த சுதாகரின் ராஜினாமா கடிதத்தை படித்ததுமே சந்தோஷ் உடனே தன் கைபேசியில் அவனை அழைத்தான். சொல்லுடா சந்தோஷ், என் ரெசிக்னேஷன் லெட்டர் பார்த்தியா? அதை பாஸ்கிட்ட கொடுத்துடு. அவரோட நான் என் மொபைலில் பேசிக்கிறேன். நாளை ஞாயிறு விடுமுறை தானே, உன் வீட்டுக்கு வரேண்டா, மீதியை நான் அங்கே வரும்போது பேசிக்கலாம் என்றதுமே, நீ நல்லா யோசித்து தான் முடிவெடுத்திருப்ப. இருந்தாலும் உன் ரெசிக்னேஷன் லெட்டரை நான் இப்போ கொடுக்க மாட்டேன். திங்கட்கிழமை காலையில் பாஸ் டேபிளுக்கு வச்சிட்றேன். ஓகே, டேக் கேர்டா, நாளைக்கு வா பேசிக்கலாம். பைடா என்று சந்தோஷ் பேசி முடித்ததும் கைபேசியை பேக்கெட் போட்டுக்கொண்டு, சந்தோஷா, உன் நண்பன் என்ன சொல்கிறான்? உன் ராஜினாமாவை பற்றி வேண்டான்னு சொல்கிறானா என்று தன்னை வினவிய ராகவனை பார்த்து, இல்லை அங்கிள், என்னை விட ஆஃபீஸில் என் நிலைமையை பற்றி நன்றாக தெரிந்தது அவன்தான். அவ்வப்போது பாஸிடமிருந்து என்னை காப்பாற்றுவான் என்று தன் நண்பனை பற்றி பெருமையாக கூறினான் சுதாகர். அவர்கள் பேசுவதிலிருந்தே சுதாகரின் வேலை ராஜினாமாவை பற்றி அறிந்து கொண்ட பெரியவர் ராமநாதன், ஏன்பா சுதாகர், உங்கள் அப்பாவோட திறமையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நல்ல மனிதர், நீ ஏன் உங்கள் அப்பா செய்த வேலையை செய்யக்கூடாது? பங்கு சந்தை, சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, அதன் தொடர்பான சட்ட நுணுக்கங்கள், ஆலோசனைகள், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங், நிதி நிர்வாகம் என்று இப்படி ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கும் அளவுக்கு கடந்த 5 வருடங்களாக திறமையாக பணியாற்றியிருக்கிறாய். நல்ல முன் அனுபவம் இருக்கிறது. என் கம்பெனி பங்குகள், சொத்துக்களை நிர்வகிக்க, வரி தாக்கல் செய்ய எனக்கு உன்னை போல ஒரு நல்ல அன்பான துடிப்பான இளைஞன் தேவை. நீ ஏன் உன்னை போல இளைஞனாக இருக்கும் எனக்கு ஆடிட்டராக இருக்கக்கூடாது? நீயும் படித்து பட்டங்களை வேறு வைத்து கொண்டு இருக்கிறாய். என் ஆடிட்டராக உன்னை இப்போதே நான் நியமிக்கிறேன். டே ராகவா, உன் லெட்டர் பேடை கொடுறா. ஆடிட்டராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இந்த யங் மேனை இப்போவே நான் என் பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். அவங்க அம்மா கிட்ட போய் நீ எப்படியாவது பேசி சமாளிடா ப்ளீஸ் என்று விளையாட்டு போல பேசி சுதாகரை தன் எஸ்டேட் ஆடிட்டராக நியமித்தார் பெரியவர் ராமநாதன். சுதாகருக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. ராமநாதனின் பேரன்பை கண்டு இப்படி கூட பணக்காரர்களில் நல்லவர்கள் இருப்பார்களா என்று வியந்து அந்த பெரியவரை பார்த்து இன்ப அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றான் சுதாகர். டே ராமநாதா, சின்ன பையனை ரொம்ப விரட்டாதடா. இப்போவே உங்களோட வான்னு கூப்பிட்றியே, இதுதான் உன் பணக்கார லொல்லா. அவனுக்கு வீடு இருக்குது. வீட்டில் அம்மா அவனுக்காக காத்துட்ருப்பாங்க. அவன் விஷயத்த சொல்லணும், அவங்க அம்மா ஒத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருடா முதலாளி. சுதாகரோட விருப்பம் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடு. சரியா? இப்போ அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசி முடிவு செய்யட்டும் என்று ராகவன் பேசியதும், அங்கிள், எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என் அப்பாவின் அன்பும் ஆசிகளும் தான் உங்களை போல இருக்கும் நல்லவர்களிடம் என்னை சேர்த்திருக்கிறது. நான் என் வேலையை ராஜினாமா செய்து 3 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பெரிய நல்லவர்கிட்ட வேலை கிடைப்பதென்றால் இதற்கெல்லாம் நான் ஏதோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு என் படிப்பையும் அறிவையும் தாண்டி என் தந்தையின் நல்ல பெயரும் அவர் செய்த தான தர்மங்களும் தான் இன்றைக்கி உங்கள் வடிவில் எனக்கு வரமாக வாய்த்திருக்கிறது. என் மேலே நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கையும் அன்பையும் எண்ணி என்னை பெற்று வளர்த்து ஆளாகிய என் பெற்றோருக்கு ஈடாக உங்களுக்கு நான் என் ஆயுள் உள்ளவரை நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை ஆசிர்வதியுங்கள் என்று ராமநாதனையும் ராகவனையும் வணங்கிய சுதாகரை தங்கள் நெஞ்சோடு அணைத்து இருவரும் அவனை தங்கள் பெற்ற பிள்ளையைப் போலவே எண்ணி நெஞ்சார வாழ்த்தினார்கள். அம்மாவிடம் சொல்லி ஆசிகளை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல நாளில் தன் கனவுகளை நனவாக்கும் முயற்சியாக பெரியவர் ராமநாதனின் சொத்துக்களை நிர்வகிக்கும் ஆடிட்டராக அவரிடம் பணியில் சேர்ந்தார் சுதாகர். சுதாகரின் நிர்வாக திறமையும் சுறுசுறுப்பையும் பொறுப்பையும் கண்டு அந்த இளம் வயதில் இவ்வளவு திறமையா, மனிதர்களிடம் இவ்வளவு அன்பா என்று தினந்தோறும் அவனை பார்த்து வியந்த ராமநாதன் தன் நண்பன் ராகவனிடம் வாய் ஓயாமல் சுதாகரின் புகழ் பாடினார். அவன் வளர்ச்சியை பார்த்து ராகவனும் பெருமிதம் கொண்டார். நண்பன் சந்தோஷ் நண்பனின் உயர்வையும் மகிழ்ச்சியையும் தனதாக்கி கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தான். தான் பெற்ற மகனை தன் பொறுப்பை தட்டி கழித்து தான் பெறாத பிள்ளையாக சுதாகர் தன் உடல் நலனை கவனித்து கொள்வது, மாதத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக் செய்ய அழைத்து கொண்டு செல்வது, மருத்துவர்களிடம் விவரம் கேட்டறிந்து அவரது டயட் டேபிள் இருக்கும் சத்தான உணவுகளை தன் அம்மாவிடம் சமைத்து கொடுக்க சொல்லி தினமும் கேரியரில் எடுத்துக்கொண்டு வந்து வேலைக்கு அவரை சாப்பிட வைத்து மருத்துவர்கள் எழுதி கொடுத்த மருந்துகளை தருவது என்று பெரியவர் ராமநாதனை தன் வேலைகளை தாண்டி கவனமாக பார்த்து கொண்டான் சுதாகர்.
அவனும் அவன் அன்னையும் தன்மேல் காட்டிய அளவற்ற அன்பை பார்த்து யாருமில்லாத அனாதையாக இருந்த ராமநாதனின் வாழ்வில் பிச்சைக்காரனுக்கு கிடைத்த பெருந்தனத்தைப் போல அவர்கள் கிடைத்தார்கள் என்றால் அது மிகையாது. தான் தந்த வேலைக்கோ தன்னிடம் உள்ள பணத்திற்காகவோ அவர்கள் தன்னிடம் அன்பு காட்டவில்லை என்பதை ராமநாதன் நன்றாக உணர்ந்திருந்தார். பருவ வயதில் தந்தையை இழந்த சுதாகரும் வாழ வேண்டிய காலத்தில் கணவனை இழந்த பவானியும் 70 வயதான பெரியவர் ராமநாதனுக்கு மகனாகவும் அவனுடைய தாய் உடன்பிறவாத தங்கையாகவும் இருந்து அவரை மகிழ்வித்தார்கள். தன் வேலைகளை முடித்துக்கொண்டு சுதாகர் வீடு கிளம்ப இரவு 10 மணி தாண்டி விடுவதால் தினமும் தனது கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கிக் கொள்ளுமாறு பவானியிடமும் சுதாகரிடமும் பல முறை வற்புறுத்தி கூறினார். இது விஷயமாக தனக்கு ஆதரவாக தன் நண்பன் ராகவனையும் பவானியிடம் பேசச் சொல்லி அனுப்பி வைத்தார். பவானியும் தன்னிடம் கைபேசியில் பேசும் பொழுதெல்லாம் தங்கச்சிமா என்று உருகும் ராமநாதனிடம் எத்தனையோ முறை மறுத்து பேசியும் விடாமல் கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குமாறு வேண்டியதால் அவருடைய பேரன்பில் கரைந்து தாயும் மகனும் அவருடைய பங்களாவிலேயே இருந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் வசிக்கத் தொடங்கினர். நாட்கள் வேகமாக ஓடியது. பருவங்கள் மாறி மாறி 1 வருடம் ஓடிப்போனது. சுதாகர் பெரியவர் ராமநாதனின் ஆடிட்டராக சேர்ந்த இந்த 1 வருடத்தில் ராமநாதனுடைய சொத்துக்கள் 2 மடங்காக பெருகியது. பங்குச்சந்தையில் அவருக்கு பெருத்த லாபம் கிடைத்ததை கொண்டாட சுதாகர், பவானி, ராகவன், அவரது மனைவி கலாமணி, சுதாகரின் நண்பன் சந்தோஷ் என்று எல்லாரையுமே ராமநாதன் நகரிலேயே புகழ்பெற்ற 5 நட்சத்திர அந்தஸ்துள்ள உணவு விடுதிக்கு 3 கார்களில் அழைத்து சென்றார். உணவு விடுதியில் அவர்களுக்கு மட்டும் முன்பதிவு செய்திருந்த ஒரு பெரிய ஹாலில் ராமநாதன் சுதாகரின் கையை பிடித்துக்கொண்டு எல்லாரும் பின்தொடர பல ஆண்டுகளுக்கு பின் அனைவருடனும் சேர்ந்து ஒரு குடும்பம் போல மகிழ்ச்சியாக அளவலாவிக் கொண்டு தங்கள் இருக்கைகளுக்கு சென்று அமர்ந்தார்கள். இவர்கள் இப்படி மகிழ்ச்சியாக காரிலிருந்து இறங்கி உணவு விடுதிக்குள் நுழையும் போதே தானும் குடும்பத்தோடு சாப்பிட வந்து தங்கள் காரிலிருந்து இறங்கினார். சுதாகரின் பழைய முதலாளி வெங்கடேஷ் சிரித்த முகத்துடன் விலை உயர்ந்த கோட் சூட் அணிந்து தனவந்தர் ராமநாதனின் கைகளை பிடித்துக்கொண்டு தோரணையாக நடந்த சுதாகரையும் பவானியின் முகமலர்ச்சியையும் பார்த்து முகம் கருத்தார்கள் சுமதியும் அவள் அம்மாவும். அசூசையில் முகத்தை திருப்பிக் கொண்டு விடுவிடுவென்று தங்களுக்காக முன்பதிவு செய்திருந்த மேஜைகளை நோக்கி நடந்தார்கள். சுதாகரும் ராமநாதனும் அவர்களோடு வந்தவர்கள் அனைவருக்குமே உணவு விடுதியில் நடுநாயகமாக இருந்த பெரிய ஹாலிலிருந்து அனைத்து மேஜைகளையும் அவர்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததால் வெங்கடேசன் குடும்பத்திற்கு அந்த ஹாலை கடந்து சிறிய இடத்தில் போடப்பட்டிருந்த ஒரு சிறிய வட்ட மேஜையில் இடம் ஒதுக்கியிருந்தார்கள். வெங்கடேசின் குடும்பம் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து பார்த்தால் சுதாகரும் பெரியவர் ராமநாதனும் பயிற்சியாளர் ராகவனும் பேசி சிரித்து கொண்டு உணவு உண்பது நன்றாக தெரிந்தது. சுமதிக்கும் அவள் தாயாருக்கும் சுதாகரின் வசதியையும் வனப்பையும் பார்த்து உணவே தொண்டையில் இறங்கவில்லை. வயிற்றெரிச்சலில் குமைந்தார்கள். வெங்கடேசோ தன் மகளுக்கு கிடைத்த நல்ல மாப்பிள்ளை கை நழுவி போய்விட்டதே என்று மனசஞ்சலம் அடைந்தார். அவர்களோடு சேர்ந்து சிரித்து பேசி உணவருந்தி கொண்டிருந்த தங்கள் கம்பெனி ஹெட் கிளார்க் சந்தோஷை பார்த்து எரிச்சல் அடைந்தார்கள் அம்மாவும் மகளும். சுதாகரை பார்த்து பொறாமையில் உணவருந்த முடியாமல் உணவு விடுதியின் பின்பக்க வழியாக வெங்கடேசும் அவருடைய குடும்பமும் விரைந்து வெளியேறியது. இது எதையுமே அறியாத சுதாகரும் அவனுடன் வந்தவர்களும் நீண்ட நேரம் அமர்ந்து பேசி சிரித்து கொண்டு உண்டு கழித்தார்கள். சுதாகர் தன் லட்சிய கனவாக எண்ணி கடந்த 3 வருடங்களாக முயன்று படித்த IAS தேர்வுகளை எழுத ராமநாதனிடமோ ராகவனிடமோ தன் தாய் பவானியிடமோ ஆசிகளை பெற்றுக்கொண்டு விமானத்தில் சென்னைக்கு கிளம்பினான். இரவு பகலாக தன் பணிகளுக்கிடையே தன் வாழ்க்கை லட்சியமாக கனவு கண்ட தேர்வுகளை நல்லபடியாக எழுதி முடித்து கோவைக்கு திரும்பினான். வழக்கமாக செல்லும் நடைப்பயிற்சிக்கு பெரியவர் ராமநாதனையும் தன் அம்மா பவானியையும் உடன் அழைத்து கொண்டு சுதாகர் அந்த பங்களாவை சுற்றி இருந்த புல்வெளியில் மூவரும் மெல்ல நடந்து கொண்டிருந்தார்கள். சுதாகர் பெரியவர் ராமநாதனை கைப்பிடித்து மெதுவாக நடந்து கொண்டே அவரிடம் அன்றைய பங்குச்சந்தை நிலவரத்தையும் தான் வாங்கியிருக்கும் பங்குகளின் விவரத்தையும் கூறினான். பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த பவானி, சுதாகர், மாமாவுக்கு இந்த அதிகாலையிலேயே பங்குச்சந்தை பற்றி பேசி போர் அடிக்கணுமாடா, வேற ஏதாவது பேசலாமே என்று பவானி கூறியதும், நீ சொல்கிறது கரெக்டுமா, இந்த பையன் ஏதாவது காதல் கீதல்னு பேசினா கூட நானும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடப்பேன். இவன் ஏம்மா இப்படி சாமியார் மாதிரி பேசுகிறான், இவனுக்கு வயசு 26 ஆச்சு, கல்யாணத்துக்கு பெண் பார்க்கலாமா பவானி என்று குழந்தை போல மகிழ்ச்சியுடன் சுதாகரின் தாயிடம் வினவினார்.
அவருடைய மகிழ்ச்சி பவானியையும் தொற்றிக்கொள்ள, இவனுக்கு 6 வருஷம் முந்தையே பெண் கொடுக்க என் கணவரிடமும் என்னிடமும் வீடு தேடி வந்து எங்கள் சம்மதத்தை கேட்டார். என் கணவர் வேலை செய்த கம்பெனியின் முதலாளி வெங்கடேஷ் அண்ணா. ஆனால் அவங்க அப்பா இறந்ததும் அவருடைய போக்கே மாறிடுச்சு. அவரோட பொண்ணும் மனைவியும் எங்களை வெளியில் எங்கே பார்த்தாலும் பேசுகிறத கூட நிறுத்திட்டாங்க. வெங்கடேஷ் அண்ணா மட்டும் இவனுக்கு கம்பெனியில் மேனேஜர் பதவி தரேன்னு சொல்லி சுதாகர் கால் சரியாகி ஆஃபீஸ் போனதும் தனக்கு உதவியாளராக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாரு. இவனும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம 5 வருஷமாக கடினமாக உழைச்சான். ஆனால் அவங்க என் மகனை என்று பேசிய பவானியை இடைமறித்து, அம்மா பழசையெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க? நிஜமாவே இப்போ நீங்கள் தான் தேவையில்லாததை பேசி மாமாவுக்கு போர் அடிக்கிறீங்க. வெங்கடேஷ் மகள் பார்க்க நல்லா இருப்பாளாம்மா, சுதாகருக்கு ஏற்ற பொண்ணா, உனக்கு பிடிச்சிருந்தா நான் வேணும்னா வெங்கடேஷ் கூட ஃபோனில் பேசிட்டா என்று பெரியவர் கேட்க, ஐயோ இப்போ எனக்கு எதுக்கு கல்யாணம், என் லட்சியம் நிறைவேறின பிறகு கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் என்ற சுதாகரை பார்த்து, வெங்கடேஷ் பொண்ணு அழகாக இருப்பாளா, உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்த மாமாவிடம், மாமா அவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, நான் நொண்டியா, அதனால் அவங்க அம்மாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, விடுங்க மாமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம், ஆளை விடுங்க என்று நடற்பயிற்சியை முடித்து கொண்டு வீட்டுக்குள் வந்ததும் ராமநாதனை அவருடைய அறையில் விட்டுவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு படுக்கை பக்கத்தில் இருந்த இருக்கையில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு அமர்ந்து விட்டான். சமையல் அறைக்குள் சென்று பூஸ்ட் கலந்து பால் எடுத்துக்கொண்டு பெரியவரின் அறைக்கு சென்ற பவானி பதற்றத்துடன் சுதாகரை கூவி அழைத்தாள். அமைதியாக இருந்த அறைக்குள் தன் அம்மாவின் அலறல் கேட்டு விரைந்து தன் அறையை விட்டு வெளியே ஓடினான். பெரியவர் ராமநாதனை மருத்துவமனையில் அட்மிட் செய்து இன்றுடன் 2 நாளாகிறது. எல்லா பரிசோதனைகளையும் செய்த மருத்துவர்கள் அவருக்கு பிரெயின் ஹேமரேஜ் என்று கூறினார்கள். மூளையில் இரத்தக்கட்டி உருவாகி உடைந்ததால் நினைவுகளை இழந்து கோமாவில் இயற்கையாக சுவாசிக்க இயலாமல் பெரியவர் ராமநாதனுக்கு செயற்கை சுவாசத்துக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டிருந்தது. கடந்த மாதம் உடல் பரிசோதனைக்கு வந்தபோது இப்படி ஆபத்தாக எதுவும் மருத்துவர்கள் அறிக்கையில் குறிப்பிடவில்லை. எப்படி திடீரென்று மூளையில் கட்டி தோன்றி அது உடைந்துவிடும்? மருத்துவர்களிடம் தீவிரமாக விசாரித்து கொண்டிருந்தான் சுதாகர். பெரியவர் ராமநாதனின் ஆபத்தான இந்த நிலையை பற்றி அமெரிக்காவில் இருக்கும் அவருடைய மகன் ராகுலுக்கு தெரிவித்தான். ராமநாதனை பக்கத்தில் இருந்து பவானி அம்மாவும் பயிற்சியாளர் ராகவனின் மனைவி கலாமணியும் மாற்றி மாற்றி கவனித்து கொண்டார்கள். ராகவனும் சுதாகரும் அவருடைய சுற்றத்தாருக்கும் மகனுக்கும் அவரது ஆபத்தான நிலைமை குறித்து தகவல் தெரிவித்தார்கள். மருத்துவமனைக்கு ராமநாதனை பார்க்க வந்த அவருடைய இறந்து போன மனைவியின் அண்ணன் ரங்கராஜுடன் வெங்கடேஷும் வந்திருந்தார். இருவரும் மருத்துவர்களை சராமரியாக கேள்விகள் கேட்டு பெரியவர் ராமநாதனை சரியாக கவனித்து கொள்ளவில்லை என்று அவரது நண்பர் ராகவனையும் சுதாகரையும் வாய்க்கு வந்தபடி பேசி தங்கள் உறவு முறையின் பலத்தை பறைசாற்றி கொண்டார்கள். அமெரிக்காவிலிருந்து ராகுலின் தாய்மாமா தான் என்று கூறிக்கொண்டு ரங்கராஜ் வந்தா. தங்கை இறந்து இத்தனை வருடங்களாக தனியாக இருந்த ராமநாதனை ஒருமுறை கூட எட்டி பார்க்கவோ தொலைபேசியில் விசாரிக்கவோ செய்யாத ராமநாதனின் மைத்துனர் ரங்கராஜ் இப்போது வந்து தான் மட்டும்தான் அவருடைய நெருங்கிய உறவினன், அவருடைய மகன் அருகில் இல்லாத போது அவருடைய சொத்துக்களையும் மற்ற விவரங்களையும் கவனித்து கொள்ள அவருடைய மைத்துனனான தனக்கு மட்டும்தான் உரிமையும் அதிகாரமும் இருக்குது. அவருடைய உடல்நிலை குறித்து அவ்வப்போது தகவல்களை தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மருத்துவர்களை அதட்டினார். மேலும் சுதாகரை அழைத்து பெரியவர் ராமநாதனின் அசையா சொத்துக்களின் பட்டியல், பங்கு சந்தையில் அவருடைய முதலீடு, வங்கியில் இருக்கும் பணம், கையிருப்பு விவரங்களை தெளிவாக தந்துவிட்டு ஆடிட்டர் வேலையிலிருந்து விலகி கொள்ளுமாறு சுதாகரை மிரட்டினார். வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த தன் தங்கையின் நகை ஆபரணங்கள் மருமகன் ராகுலுக்கு சேர வேண்டியது என்பதால் அதன் பாதுகாப்பிற்காக தன் நண்பன் வெங்கடேஷிடம் ராமநாதனின் பங்களா சாவி மற்ற பொறுப்புகளை கொடுத்துவிட்டு சுதாகரும் அவன் அம்மாவும் ராமநாதனின் பங்களாவிலிருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று மிரட்டினார். பெரியவர் ராமநாதனின் மைத்துனர் என்று தன்னை கூறிக்கொண்ட ரங்கராஜ். பெரியவர் மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்ததுமே பவானி செய்த முதல் வேலையே கெஸ்ட் ஹவுஸிலிருந்து தங்கள் உடைகளை மட்டும் எடுத்து பேக் செய்து 2 பெட்டிகளை கொண்டு சென்று தங்கள் வீட்டில் வைத்துவிட்டு பங்களாவை பூட்டி சாவியை பெரியவர் ராமநாதனின் குடும்ப வக்கீல் ரவீந்திரனிடம் கொடுத்திருந்தாள். பவானி தினமும் வீட்டில் சமைத்து 4 பேர் சாப்பிடும் அளவுக்கு கேரியில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்து விடுவாள். பெரியவர் விரும்பி பலமுறை அழைத்ததால் அவருடைய பங்களாவில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் இத்தனை நாள் தாயும் மகனும் இருந்தார்கள். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் செய்த போது இது போன்ற விவகாரங்கள் பெரிய பணக்காரர் வீட்டில் நடப்பது சகஜம் என்பதை அறிந்த பவானி
தன் மகனிடம் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து உரியவர்களிடம் முறைப்படி ஒப்படைக்க சொன்னார். பெரியவர் மகன் ராகுலிடம் தொலைபேசியில் பேசி செய்தி தெரிவித்து அவரை மருத்துவமனையில் அட்மிட் செய்த நாளிலிருந்து அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை பற்றி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மின்னஞ்சலில் செய்தி அனுப்பினார். எல்லா கணக்கு வழக்குகளையும் சொத்து விவரங்களையும் வங்கியில் இருக்கும் பணத்திற்குண்டான வங்கி கணக்கு புத்தகங்களையும் காசோலைகளையும் விவரமாக பட்டியலிட்டு குடும்ப வக்கீலிடம் தருவதற்கு முன்பு அதை மின்னஞ்சலில் ராகுலுக்கு அனுப்பிவிட்டான் சுதாகர். பின்னர் ராகுலுக்கு மின்னஞ்சலில் தெரிவித்த அந்த விவரங்களையும் டாக்குமெண்ட்டுகளையும் தன் ராஜினாமா கடிதத்தையும் ராமநாதன் குடும்ப வக்கீலிடம் முறைப்படி பயிற்சியாளர் ராகவனை சாட்சியாக வைத்துக்கொண்டு ஒப்படைத்தான் சுதாகர். இதை ஏதும் அறியாத பெரியவர் ராமநாதனின் மைத்துனர் ரங்கராஜ் அவருடைய பங்களா சாவியை வெங்கடேஷிடம் ஒப்படைக்க சொல்லி சுதாகரை மிரட்டியதும் பயிற்சியாளர் ராகவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் ராமநாதன் குடும்ப வக்கீலிடம் ஒப்படைத்து விட்டதாக தெரிவித்தார். தன்னை கேட்காம எப்படி சுதாகர் அவ்வாறு செய்யலாம் என்று ராகவனிடம் சண்டையிட்டார் ரங்கராஜ். ராகவன் கூறியதை கேட்டு வெங்கடேஷ் ரங்கராஜின் காதில் ஏதோ ரகசியம் பேச ரங்கராஜ் சுதாகரிடம் வந்து ராமநாதனின் குடும்ப வக்கீலை தன்னை பார்க்க மருத்துவமனைக்கு வர சொல்லி மொபைலில் அழைக்க உத்தரவிட்டார். அவர் தன் முக்கியமான கேஸ் ஒன்றுக்காக கோர்ட்டுக்கு வருவதால் வாய்தா வாங்க கோர்ட்டுக்கு செல்வதை காலையிலேயே தன்னிடம் மொபைலில் அழைத்து தெரிவித்ததை சுதாகர் கூறியதும் அவருடைய மொபைல் நம்பர் தரும்படி வெங்கடேஷ் சுதாகரிடம் கேட்டார். பெரியவர் ராமநாதனுடன் சம்பந்தமில்லாதவர்களுக்கு அவர் நினைவின்றி படுக்கையில் இருக்கும்போது அவருடைய குடும்ப வக்கீல் நம்பரை தர முடியாது என்று வெங்கடேஷை பார்த்து உறுதியாக மறுத்தான் சுதாகர். அவன் உறுதியதையும் தைரியத்தையும் பார்த்து, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன அவருடைய மகனா? அவருக்கு நீ ஒரு வேலையாள் மட்டும்தானே, அதிகமாக துள்ளாதே சுதாகர் என்றார். வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் பேசி தன் கோர முகத்தை வெளிப்படுத்தி விட்டார் வெங்கடேஷ். உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இனிமே நீ ராமநாதனை பார்த்துக்கொள்ள தேவையில்லை. மரியாதையாக நீ உன் அம்மாவையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போ என்று இணைந்து கத்தினர் ராமநாதனின் மைத்துனர் ரங்கராஜ். சத்தம் கேட்டு அங்கு வந்த தலைமைச் செவிலியர், இது ஹாஸ்பிட்டல், நோயாளிகளின் அமைதியை கெடுக்காதீங்க, எல்லாரும் வெளியில் சென்று பேசுங்க என்று எச்சரித்தார். அப்பொழுது ராமநாதனின் அறைக்குள் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவருடன் பேசிக்கொண்டே வந்த நபரை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்ட பவானி, வாங்க அண்ணா என்று வரவேற்றாள். இப்போ அவருக்கு எப்படி இருக்குமா? நினைவு வந்துடுச்சா? ஏதாவது பேசினாரா என்று பவானியிடம் கேட்டார் ராமநாதனின் குடும்ப வக்கீல் ரவீந்திரன். ரவீந்திரனை பார்த்ததும், வாங்க சார், உங்களுக்காக தான் காத்து கொண்டிருந்தேன் என்று சுதாகர் ராமநாதனின் குடும்ப வக்கீலிடம் கூறியதும், நான் தான் எனக்கு முக்கியமான கேஸுக்கு வாய்தா வாங்குகிற வேலை இருக்குது, வர முடியாதுன்னு சொன்னேன்ல, லேட் ஆகும்னு சொன்னல, ஏன்பா ஏதாவது எமர்ஜென்சியா என்று ரவீந்திரன் சுதாகரை பாட்டு கேட்டதும், ஆமாம் சார், இவர் மிஸ்டர் ரங்கராஜ், பெரியோரோட உறவுக்காரரு, உங்கள் மொபைல் நம்பர் வேணும்னு என்னை கேட்டார், அப்புறம் என்ன என் வேலையை விட்டுட்டு போக சொன்னார், இப்போ என்னையும் ராகவன் அங்கிளையும் மற்றவங்க எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலை விட்டு போக சொல்கிறாரு, பங்களா சாவி அவரோட நண்பர் வெங்கடேஷ் கிட்ட கொடுக்க சொல்கிறாரு என்று பேசிய சுதாகரை இடையில் நிறுத்தி, இவர் யார்? ராமநாதன் ஐயாவுக்கு என்ன உறவு? பங்களா சாவி அவருக்கு எதுக்கு என்று சராமரியாக ரவீந்திரன் மூவருக்கு மத்தியில் நின்று கேட்கவும், நான் ராமநாதன் சாரோட மனைவியின் அண்ணன், நான் தான் கேட்டேன் பங்களா சாவியை, அந்த பையன் சுதாகரை வேலையை விட்டு நிறுத்திட்டேன், நீங்கள் தான் ராமநாதனின் குடும்ப வக்கீலா? ராமநாதனின் சொத்து, வீடு, பணம், இதை பற்றியெல்லாம் சுதாகர் உங்ககிட்ட கொடுத்த விவரங்களை எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் அதை பார்க்கணும் என்று இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு தோரணையாக கட்டளையிட்டார் ரங்கராஜ். சார், நீங்கள் யாராக இருந்தாலும் ராமநாதன் சாருக்கு என்ன உறவாக இருந்தாலும் உங்களுக்கு சட்டப்படி அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த தகவலுமே தர முடியாது. அவருடைய பங்களா சாவியையும் என்னால் தர முடியாது. ஏனென்றால் ராமநாதன் சார் தான் நல்ல மனநிலையில் இருக்கும்போதே மருத்துவர்கள், நான், காவல்துறை உயர் அதிகாரி மற்றும் மாவட்ட நீதிபதி அனைவர் முன்னிலையிலும் தான் இறந்த பிறகு தன்னுடைய சொத்துக்களை யார் யாருக்கு தர வேண்டும் என்பதையும், அவருடைய பங்களா, அதில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையுமே யாருக்கு சேர வேண்டும் என்பதையும் தெளிவாக தன் வாயால் சொல்லி பத்திரத்தில் பதிவு செய்து அவர் கையொப்பமும் இட்டு, நாங்கள் சாட்சி கையொப்பமும் இட்டு உயிலை கோர்ட்டில் ரெஜிஸ்டரும் செய்து வைத்திருக்கிறோம். அவருடைய மகன் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு சாட்சி கையொப்பமிட்ட எங்கள் முன்பாக தன் உயிலை திறந்து பின்னர் நான் படிப்பேன். அப்பொழுது தான் நீங்கள் அவருடைய சொத்து விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் உங்களிடம் எதுவும் என்னால் தர முடியாது. மேலும் நீங்கள் சுதாகர வேலையிலிருந்து நீக்கிறதோ அவரை மருத்துவமனையிலேருந்து போக சொல்கிறதுக்கோ உங்களுக்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ கிடையாது. அவரே தன் வேலையை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்திருக்கிறாரு. அதையே ராமநாதன் சார் உயிரோடு இருக்கும் வரை செயல்படுத்த முடியாது. சுதாகர் தன் பதவியிலிருந்து விலக முடியாது. அவருடைய மகன் ராகுல் அமெரிக்காவிலிருந்து வரும் வரைக்கும் தன் தந்தையை கவனித்து கொள்ள வேண்டும் என்று சுதாகரை கேட்டுக்கொண்டார்.
நீங்கள் அவருக்கு உறவு என்றால் அதற்கு ஏதாவது ஆதாரம் வைத்திருக்கிறீர்களா? தகுந்த ஆதாரம் இல்லாமல் மருத்துவமனையில் ராமநாதனின் அருகில் உங்களை நான் அனுமதிக்கவும் முடியாது. நீங்கள் இது போல் அவர் நினைவில்லாமல் படுக்கையில் இருக்கும் பொழுது ரகலை செஞ்சிங்கன்னா போலீஸில் நான் புகார் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று வக்கீல் ரவீந்திரன் கூறியதும், நான் அவர் உறவுக்காரர் தானுங்க வக்கீல் சார், மற்றவர்களெல்லாம் என் மச்சானுக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் அப்படியெல்லாம் பேசினேன் என்று பம்மினார் ரங்கராஜ். நீங்கள் ராகுலோட தாய் மாமான்னு டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? ஆனால் ராகவன் சார், சுதாகர் அவங்க அம்மாவை தவிர தன் அப்பாவுக்கு பக்கத்தில் யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்று என்னிடமும் டாக்டரிடமும் தொலைபேசியில் கூறியிருக்கிறாரே. நீங்கள் ராகுலின் மாமா என்றால் உங்களை பற்றி என்னிடம் எதுவுமே தெரிவிக்கலையே என்று ரங்கராஜிடம் பேசிக்கொண்டே ராகுலுக்கு தன் கைபேசியில் வீடியோ கால் பண்ணார். ஹலோ ராகுல், நான் ரவீந்திரன் பேசுகிறேன். அப்பா அதே நிலையில் தான் இருக்கிறாரு. இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அவருடைய அறையில் தான் இருக்கிறேன். இங்கே பாருங்கள் என்று ராமநாதன் படுத்திருந்த கட்டிலை காட்டி பின்னர் ரங்கராஜையும் உடன் நின்ற வெங்கடேசையும் காட்டி, இவங்க உங்களுக்கு உறவு என்கிறார்கள், இவர்கள் யார் என்றே தெரிகிறதா? ரவீந்தர் கேட்டதும், நோ அங்கிள், இவர்கள் யார் என்றே எனக்கு தெரியல என்றான் ராகுல். இவர் உங்கள் அம்மாவோட பிரதர் ரங்கராஜ், உங்கள் தாய் மாமான்னு சொல்கிறாருப்பா என்று ரவீந்தர் கூறியதும், நோ அங்கிள், எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவுக்கு ஒரே பொண்ணு, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இது போல் நெருங்கிய சொந்தம் இருந்ததா என் அம்மாவோ அப்பாவோ இருவருமே சொன்னதே இல்லை. டோன்ட் அலோவ் ஹிம், அவர் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. அவங்கள என் அப்பாவோட ரூம்லவே விடாதீங்க. அப்பாவோட ஆடிட்டர் சுதாகர், அவங்க அம்மா, அப்புறம் ராகவன் அங்கிள் அவங்க ஒய்ஃப், இவங்கள தவிர நான் அப்பா கூட பேசும்போது யாரையுமே நான் பார்த்ததில்லை. அவங்க 4 பேரை தவிர நான் வர்ற வரைக்கும் அப்பா பக்கத்தில் யாரையுமே விடாதீங்க அங்கிள். சுதாகரை வேலையை விட்டு போக வேண்டான்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன்னு சொல்லுங்கள் அங்கிள், ப்ளீஸ். டேக் கேர் மை டாட் ப்ளீஸ். நான் டைரக்ட் ஃப்ளைட்டில் அது கிடைக்காதனால நியூயார்க் டு லண்டன் சுற்றிட்டு நான் வரேன். நாளைக்கு இந்தியா நேரப்படி அதிகாலை 2 மணிக்கெல்லாம் எனக்கு ஃப்ளைட்டு. அது வரைக்கும் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். பை அங்கிள் என்று பேசி ராகுல் அழைப்பை துண்டித்தான். ராகுல் பேசியதை கேட்ட ரங்கராஜ், ஹிஹிஹி, ராகுல் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தது. அவங்க அம்மா என் தூரத்து உறவு முறையில் எனக்கு தங்க, அவள் செத்தப்போ நான் அளவுக்கு வந்திருந்தேன். ராகுல் சின்ன பையனிலேயே அவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் என் மச்சான் ராமநாதனுக்கு என்ன நல்லாவே தெரியுங்க சார். அவர் கண் முழிச்சதும் நீங்கள் வேணும்னா அவர்கிட்டயே கேட்டு பாருங்க வக்கீல் சார் என்று ரங்கராஜ் பேசியதும், முதல்ல இந்த அறையை விட்டு வெளியில் போங்க, இல்லைன்னா நான் இப்போவே போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும் என்று கராராக கண்டிப்புடன் பேசிய வக்கீல் ரவீந்திரனிடம், சரிங்க சார், நீங்கள் ஏதோ கோபத்தில் இருக்கிறீங்க, இதோ நாங்கள் கிளம்பிட்டோம், மச்சானுக்கு நல்லானதும் சொல்லி அனுப்புங்க, வரேன் என்று கூறி அப்போதைக்கு அங்கிருந்து இருவரும் தப்பித்து சென்றார்கள். ரங்கராஜ் மறுபடியும் வந்து தொல்லை தந்தால் என்ன செய்வது என்று எதற்குமே இருக்கட்டும் என்று தன் காவல்துறை நண்பர்களிடம் தெரிவித்து பெரியவர் ராமநாதனின் பாதுகாப்புக்கு தனியாக செக்யூரிட்டி சர்வீஸிலிருந்து ஒரு செக்யூரிட்டியை வரவழைத்து பெரியவரின் அறையை காவல் காக்க ஏற்பாடு செய்தார் வக்கீல் ரவீந்திரன். மறுநாள் காலையில் ராமநாதனுக்கு தலையில் செய்யப்போகும் அறுவை சிகிச்சை பற்றி சுதாகரிடம் தெளிவாக விளக்கி கூறினார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட சுதாகர், அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் முழுமையாக குணமடைந்து விடுவாரா, இல்லை ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்படுமா, அதனால் அவர் உயிருக்கு ஆபத்துள்ளதா என்று பல முறை பல மருத்துவர்களிடம் பேசி சிறப்பு மருத்துவர்களிடம் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி ஒப்பிட்டு பார்த்து தற்போது அவருக்கு நினைவு திரும்ப வேண்டுமானால் இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் அவர் தொடர்ந்து கோமாவில் வெண்டிலேஷனில் எவ்வளவு நாள் இருக்க வேண்டியிருக்கும் என்பதை தங்களால் உறுதியாக கூற முடியாது என்று எல்லா மருத்துவர்களும் கூறியதை அவருடைய மகன் ராகுலுக்கு தொலைபேசியில் தெரிவித்தான் சுதாகர். எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்து சுதாகர் கூறிய தகவல்களையும் கேட்டு ராகுல் விமான நிலையத்தில் இருப்பதாகவும் இந்தியா வந்து சேர 22 மணி நேரம் ஆகும், தான் வரும் வரைக்கும் தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், அறுவை சிகிச்சையை நாளை மறுநாள் தான் வந்ததும் செய்யலாம், அதுவரை தன் தந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி மருத்துவர்களிடமோ சுதாகரிடமோ நண்பர் ராகவனிடமோ அழுது அரற்றினான். மருத்துவர்கள் ராமநாதனுக்கு 2 நாளைக்கு பிறகு அறுவை சிகிச்சையை செய்ய நேரம் குறித்து விவாதித்து முடிவு செய்தார்கள். 7 வருடங்களுக்கு இந்தியா வராமல் தந்தையோடு மொபைலிலும் இமெயிலிலும் மட்டுமே பேசி கொண்டிருந்த ராமநாதனின் மகன் ராகுல் மருத்துவமனைக்கு வந்து பார்த்ததுமே தந்தையின் நிலை கண்டு கண்ணீர் வடித்தான்.
அதுநாள் வரை தன் தந்தைக்கு உற்ற துணையாக உடன் பிறந்த சகோதரனை விட ஒரு படி மேலாக அன்பு கொண்ட நல்ல நண்பர் ராகவனை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுதான். தன்னை விட 5 வயது இளையவனான சுதாகரையும் அவன் தாயையும் பார்த்து தன் தந்தைக்கு கிடைத்த நல்ல உறவுகள் என்று அகமகிழ்ந்தான். மருத்துவர்கள் முடிவு செய்தபடி அன்று ராமநாதனுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. தொடர்ந்து 72 மணி நேர தீவிர கண்காணிப்பில் இருந்தார் ராமநாதன். அந்த இடைவெளியில் ராகுலிடம் எல்லா கணக்கு வழக்குகளையும் வரவு செலவுகளையும் சொத்து விவரங்களையும் கொடுத்து தன் ராஜினாமா கடிதத்தையும் ராகுலிடம் நேரடியாக பேசி கொடுத்தான் சுதாகர். எல்லாவற்றையும் ஏறெடுத்து பார்க்காமல் அவன் ராஜினாமா கடிதத்தை மட்டும் கையில் எடுத்து 2ஆக கிழித்து குப்பை தொட்டியில் போட்டான் ராகுல். அவன் செய்கையை வியப்புடன் பார்த்த பவானி அம்மா, கலாமணி அம்மா, சுதாகர், ராகவன், வக்கீல் ரவீந்திரன் எல்லாரையுமே பார்த்து, எனக்கு இந்த சொத்துக்கள் எதுவுமே தேவையில்லை. சுதாகர், உங்களை என் அப்பா தான் தனது ஆடிட்டராக நியமித்தார். நான் எப்படி என் தந்தையின் நிர்வாகத்தில் தலையிட முடியும்? அவரை நல்லபடியாக என்னுடைய இடத்திலிருந்து எனக்கு பதிலாக என்னை விட பொறுப்பாக என் தந்தையை கவனித்து கொண்ட நீ எனக்கு உடன் பிறந்த சகோதரன். உன் அம்மாவை என்னோட தொலைபேசியில் பேசும் பொழுதெல்லாம் என் உடன்பிறவா தங்கை பவானி என்று ஆசையாக குறிப்பிடுவார். அதனால் உன் அம்மா எனக்கு அத்தை முறை. சிறு வயதிலேயே தாயை இழந்த எனக்கு அம்மாவின் வடிவில் கிடைத்த அத்தை. ராகவன் சித்தப்பாவும் கலா சித்தியும் அம்மா இறந்த பிறகு என்னை சிறு வயதிலிருந்தே அன்பாக வளர்த்தார்கள். வக்கீல் ரவீந்திரன் அண்ணாவும் எனக்கு ஒரு நல்ல மூத்த சகோதரன் போல. இவ்வளவு அன்பானவர்களை தனக்கு பிறகும் எனக்காக சேர்த்து வைத்திருக்கும் என் அப்பாவின் அன்பிற்கும் அவர் மீது நீங்கள் அனைவரும் வைத்திருக்கும் அன்பிற்கும் முன்னால் இந்த சொத்து, வீடு, பணம், பங்களா எல்லாமே எனக்கு தூசிக்கு சமம். இவை அனைத்தும் என் தந்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. அதை அவர் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் தர அவருக்கு முழு உரிமை உள்ளது. என் அம்மா இறந்த பிறகு வேறு திருமணம் செய்து கொள்ளாமல் என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து என் இஷ்டப்படி வெளிநாட்டில் வாழ எனக்கு சுதந்திரம் அளித்தவர் என் தந்தை. அவருடைய முடிவுகளில் நான் தலையிடவே மாட்டேன். அவர் என்ன செய்தாலும் அதை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் ஒரு விஷயம் மிக முக்கியமானது. அப்பா விரும்பியது போல நீங்களும் சுதாகரும் அவரது பங்களாவில் அவரோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அத்தை, ப்ளீஸ் நீங்கள் வீட்டுக்கு வாங்க அத்தை என்று சுதாகரின் அன்னையின் கைகளை பிடித்து கொண்டு சிறு பிள்ளை போல அழுதான் ராகுல். அதை பார்த்து அனைவருமே கண் கலங்கினர். அட, என்ன பண்ணி இதுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு, இப்போ என்ன, நானும் சுதாகரும் அங்கே வந்து இருக்கணும், அவ்வளோதானே, இருந்துட்டா போச்சு. நீயே எனக்கு ஒரு மகன்தான்ப்பா. அப்பாவை நல்லபடியாக மருத்துவமனையிலேருந்து குணமாக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுவரை எல்லாருக்குமே நான் தான் சமைச்சு தருவேன். யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் என்று கண்களை துடைத்து கொண்டு பவானி கேட்டதும் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்தனர். அறுவை சிகிச்சை முடிந்து ஆபத்தான கட்டத்தை தாண்டி ராமநாதனுக்கு நினைவு வந்ததும் கண்களை திறந்தவர் தன் கட்டிலை சுற்றி கண்கள் கலங்க நின்று கொண்டிருந்த அனைவரையும் மலங்க விழித்து பார்த்தார். கட்டிலின் வலதுபுறம் தன்னை பார்த்து கண்களில் நீர் சொரிய நின்ற இளைஞனை பார்த்து, ஏன்பா அலற? நீ யாருப்பா? ஏன் என்னை பார்த்து அலற? எனக்கு என்னாச்சு என்று ராகுலை பார்த்து கேட்டவரை அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அப்பா, நான் ராகுல், உங்கள் பையன் என்று கூறிக்கொண்டே தேம்பினார் ராகுல். அதற்குள் மருத்துவர் வந்து அவரை பரிசோதித்து, ராமநாதன் சார், இப்போ எப்படி இருக்கிறீங்க? தலை வலிக்குதா என்று கனிவாக கேட்ட மருத்துவரை பார்த்தும் ஏதும் பேசாமல் மௌனமாக மீண்டும் தன் கண்களை மூடிக்கொண்டார். நீங்கள் எல்லாரும் வெளியில் இருங்க, நான் அவரை இன்னும் நல்லா பரிசோதிக்கணும் என்று மருத்துவர் கூறியதும் அனைவரும் அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருந்த ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாக்களில் அமர்ந்தனர். தொடர்ந்து அழுது கொண்டிருந்த ராகுலின் தோலை தட்டி முதுகை நீவி ஆறுதல் படுத்தினார் பவானியும் கலாவும். சுதாகர் ராகுல் அமர்ந்திருந்த இருக்கையின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து, அண்ணா அழாதீங்க, அப்பா சீக்கிரமாக குணமாயிடுவார், உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்குவார் பாருங்க, கவலைப்படாதீங்க என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு ராகுலை அமைதிப்படுத்தினான். அவருடைய அறையிலிருந்து தன் பரிசோதனைகளை முடித்து வெளியே வந்த மருத்துவர் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் நடுவில் சென்று அமர்ந்து, மிஸ்டர் ராகுல், ராமநாதன் சாருக்கு நினைவு திரும்பிடுச்சு, இப்போ அவர் நார்மல் ஆயிட்டாரு. ஆனால் மூளையில் கட்டி வெடித்து ரத்தம் முறைஞ்சதால் அவருக்கு பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரும்பும். தான் யார், பெயர் என்ன என்ற கேள்விகள் என்னை கேட்டார். நான் உங்கள் எல்லாரோட பெயரையும் சொன்னதும் பவானி, சுதாகர் 2 பேரை மட்டுமே எப்போவோ பார்த்ததா பேசிதா கூறினார். ராகுல் உங்கள் பெயரை சொன்னதும் தலை வலிக்குதுன்னு கண்ணை மூடி படுத்துட்டாரு. மூளையில் ஏற்பட்ட அந்த இரத்த கசிவு தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டதால் நீங்கி காலப்போக்கில் பழைய நினைவுகள் திரும்பிடும். நாம் தான் அவரோட பொறுமையாக பேசி கவனிச்சுக்கணும். அவரோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று மருத்துவர் தெளிவாக அனைவரிடமும் எடுத்துரைத்தார்.
பெரியவர் ராமநாதனுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து குணமாகி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அன்று தான் அவருடைய பங்களாவிற்கு அழைத்து வந்தார்கள் ராகுலும் சுதாகரும். மற்றவர்கள் அனைவருமே அவருடைய மாளிகையில் அவரை வரவேற்க காத்திருந்தனர். அவர் கார் வந்து போர்டிகோவில் நின்றதுமே ஓடி சென்று அவருக்கு கார் கதவை திறந்து, வாடா ராமநாதா, எனக்கு உன்னை பார்க்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா, வா வா என்று நண்பனின் தோள் மீது கை போட்டு அவரை மெதுவாக அணைத்தபடி நடத்தி சென்றார் பெரியவர் ராமநாதனின் உயிர் நண்பன் ராகவன். சற்று நேரத்தில் ஒரு அம்பாசிடரில் ராமநாதனின் நெருங்கிய உறவுக்காரர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி மருத்துவமனையில் ரகளை செய்த அவருடைய மைத்துனர் ரங்கராஜுடன் வெங்கடேசும் பங்களாவிற்குள் நுழைந்தனர். அவர்கள் கார் கேட் அருகில் வந்ததுமே செக்யூரிட்டி கையை காட்டி அவர்கள் காரை வழிமறித்தி நின்று கொண்டு, வக்கீல் ரவீந்திரன் அனுமதித்தால் தான் பங்களாவிற்கு உள்ளே வர முடியும் என்று சத்தமாக கூறினான். காரிலிருந்து இறங்கி போர்டிகோவில் நின்றிருந்த வக்கீல் ரவீந்திரன் செக்யூரிட்டி பேசியதை கேட்டு செக்யூரிட்டியை பேர் சொல்லி அழைத்து அவர்களை உள்ளே விடுமாறு கூறினார். கேட்டுக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு இறங்கி நின்ற இருவரையும் உள்ளே செல்ல அனுமதித்தான் செக்யூரிட்டி. வாசலில் ஆரத்தி தட்டை கைகளில் ஏந்தி, வாங்க அண்ணா என்று பவானியும் கலாவும் ஒரே குரலில் அவரை வரவேற்றனர். பெரிய கண்டத்தில் உயிர் பிழைத்து நலமாக வீடு திரும்பிய அவருக்கு ஆரத்தி தட்டை இருவரும் இரண்டு பக்கமும் பிடித்து கொண்டு சுற்றி திருஷ்டி கழித்தனர். பவானி, எப்படிம்மா இருக்கிற என்று ராமநாதன் கேட்டதும் மகிழ்ச்சியில் கண்கள் கலங்க, அண்ணா உங்களுக்கு நல்லாயிடுச்சு, இனிமே ஒரு குறையும் இல்லை. டேய் சுதாகர், மாமாவுக்கு சரியாயிடுச்சுடா, நான் போய் உங்களுக்கு பிடிச்ச லிச்சி பால சாறு கொண்டு வரேன்னா என்று சமையல் அறைக்குள் விரைந்தாள் பவானி. அவருக்கு உதவி செய்ய கலாமணியும் சென்றார். அந்த பெரிய ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாக்களில் வக்கீல் ரவீந்திரன், ராகவன், பெரியவருடைய மகன் ராகுல், சுதாகர், உயர் காவல்துறை அதிகாரி, மாவட்ட நீதிபதி என்று அனைவரும் பெரியவர் ராமநாதனை சுற்றி அமர்ந்திருந்தனர். ரங்கராஜும் வெங்கடேசும் கொஞ்சம் தள்ளி ஓரமாக இருந்த இருவர் அமரும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். வக்கீல் ரவீந்திரன் எழுந்து, எல்லாருக்கும் வணக்கம். இன்று கடவுள் கிருபையால் பெரியவர் ராமநாதன் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து நீங்கி நலமாக வீடு திரும்பியிருக்கிறார். இன்று அனைவருமே இங்கு கூடியிருப்பதால் ராமநாதன் சார் எழுதி நீதிமன்றத்தில் பதிவு செய்து முத்திரையிட்டு என்னிடம் கொடுத்திருக்கும் உயிலை இன்று பிரித்து படித்து அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே அறிவிக்க உயில் எழுதும்போது சாட்சியாக இருந்த நாங்கள் மூவரும் முடிவு செய்திருக்கிறோம். இதில் யாரேனும் ஆட்சேபனை இருந்தால் உயிலை வாசித்து முடித்ததும் தெரிவிக்கலாம். யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்ததால் அதையே சம்மதமாக முடிவு செய்து உயிலை வாசிக்க தொடங்கினார். ராமநாதனாகிய நான் என் சுய அறிவோடும் நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் சிந்தித்து முடிவு செய்து எழுதிய சாசனம். என் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் அனைத்தையுமே பட்டியலிட்டு யார் யாருக்கு எவ்வளவு என்னென்ன என்று முடிவு செய்து என் இறப்பிற்கு பின் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க இவர்கள் மூவர் முன்னிலையிலும் நான் பேச என் குடும்ப வக்கீல் ரவீந்திரன் எழுதிய உயில் இது. என் அசையா சொத்துக்கள் அனைத்துமே நான் வசிக்கும் ராமநாதன் மாளிகை என்ற இந்த வீட்டை தவிர மீதியுள்ள அனைத்துமே என் மகன் ராகுல் ராமநாதனுக்கு சேர வேண்டியது. இந்த ராமநாதன் மாளிகை என் உடன்பிறவாத தங்கை பவானிக்கு சேர வேண்டியது. வங்கியில் உள்ள பணம், கையிருப்பு அனைத்துமே என் மகன் ராகுலுக்கு சேர வேண்டியது. பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கும் பணமும் அதன் லாபமும் என் ஆடிட்டரும் என் உடன்பிறவாத தங்கை பவானியின் மகனுமான சுதாகருக்கு சேர வேண்டியது. எனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் கட்டியிருக்கும் 3 மாடி கட்டிடமும் நிலமும் அதில் உள்ள உடற்பயிற்சி நிலையமும் அதில் உள்ள பொருட்களும் என் ஆருயிர் நண்பன் ராகவனுக்கும் அவன் மனைவி கலாமணிக்கும் சேர வேண்டியது. மூடி முத்திரையிடப்பட்ட சில நிறுவனங்களின் பங்குகளின் பத்திரங்கள் எனது உயிலுக்கு சாட்சிகளாக கையொப்பமிடும் மூவருக்கு கொடுப்பதற்கு தனித்தனியாக பிரித்து மூடி முத்திரையிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர இதனுடன் தனியாக உள்ள 5 கோடி ரூபாய்க்கான காசோலை என் குடும்ப வக்கீல் ரவீந்திரனுக்கு சேர வேண்டியது. என் மாளிகையில் எனது அறையில் உள்ள லாக்கரில் இருக்கும் எனது மனைவியின் நகைகள் அனைத்துமே சரிசமமாக பிரித்து எனது மகன் ராகுல் மணந்து கொள்ளும் மணமகளுக்கும் எனது உடன்பிறவாத தங்கை பவானியின் மகன் சுதாகர் மணந்து கொள்ளும் மணமகளுக்கும் என் திருமண பரிசாக சேர வேண்டியது. என் மாளிகையில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவருக்குமே எனது மகன் ராகுலும் ஆடிட்டர் சுதாகரும் விரும்பிய வகையில் கொடுக்க எனது சொந்த சேமிப்பு, வங்கி கையிருப்பு பணத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. மேலும் எனது சொத்துக்களோ பணமோ யாருக்காவது ஏதாவது தர விரும்பினால் எனது மகன் ராகுல் ராமநாதன் முடிவு செய்து தர நான் அனுமதிக்கிறேன். மேற்கண்ட எனது
சொத்து விவரங்கள் யாருக்கு என்ன எவ்வளவு என்பதை தெளிவாக எழுதி எனக்கு உதவி செய்த என் குடும்ப வக்கீல் ரவீந்திரனுக்கும் நண்பர்கள் சையத் இப்ராஹிமுக்கும் நீதிபதி சகாயராஜுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இப்படிக்கு ராமநாதன் கையொப்பம். சாட்சிகளின் பெயர்களும் கையொப்பமிட்டு எழுதிய நாளும் தேதியும் மாதமும் வருடமும் குறிக்கப்பட்டுள்ளது என்று உயிலின் வாசகங்களை வாசித்து முடித்தார் வக்கீல் ரவீந்திரன். இதையெல்லாம் எதையும் கண்டு கொள்ளாமல் ஒரு கையில் ஏதோ புத்தகத்தை உன்னிப்பாக படித்து கொண்டு இன்னொரு கையில் பவானி கொண்டு வந்து கொடுத்த லிச்சி பழச்சாறை ரசித்து குடித்து கொண்டிருந்தார் பெரியவர் ராமநாதன். தன் தந்தையையே உற்று பார்த்து கொண்டிருந்த ராகுல் எவ்வளவு அழகாக திட்டமிட்டு முன் யோசனையுடன் தன் உயிலை யாரும் அறியாமல் எழுதி அதை நீதிமன்றத்திலும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் தனது தந்தை என்று வியப்புடன் எண்ணினான். வக்கீல் வாசித்து முடித்ததுமே வெங்கடேஷ் ரங்கராஜனை பார்த்து, என் பணத்திற்கு என்ன வழி? அதை உங்கள் மச்சான் ராமநாதனிடம் வாங்கி தருவதாக கூறித்தானே என்னை இங்கு அழைத்து கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு சொந்தமில்லாத எஸ்டேட்டை எனக்கு விற்பதாக கூறி என்னை ஏமாற்றி அதற்கு முன்பணமாக நான் கொடுத்த 2 கோடியை எனக்கு வாங்கி தாருங்கள். இல்லை என்றால் பிரபல தனவந்தர் ராமநாதனின் மைத்துனர் ரங்கராஜ் ஏமாற்றி செய்த பண மோசடி என்று பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து உங்கள் மருமகன் ராகுல் பெயரையும் சேர்த்து வழக்கு தொடுப்பேன் என்று ஹாலில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் கேட்கும்படி சத்தமாக பேசினார் வெங்கடேஷ். இவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. உறவினர் என்று கூடி என் தந்தையின் பெயரையோ என் பெயரையோ தவறாக உபயோகித்தால் இவர்கள் மீது நான் மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன். எதற்கு இவர்களை உள்ளே அனுமதித்தீர்கள் அங்கிள் என்று கோபாவேசமாக பேசிய ராகுலை பார்த்து, உங்கள் தந்தையின் உடல்நிலையை அறிந்துதான் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் ராகுல். யாரும் அழைக்காமல் அத்துமீறி வீட்டிற்குள் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் குடும்ப வக்கீலான என் முன்போ ஒரு நீதிபதி உயர் காவல் அதிகாரி முன்பு இப்படி இவர்கள் அவதூறாக பேசுவதற்கே இருவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கலாம். நீங்கள் எதற்காக ராகுல் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் மேலே வழக்கு போட வேண்டும் என்று வக்கீல் ரவீந்திரன் பேசியதும் தங்கள் நிலைமையை புரிந்து கொண்ட வெங்கடேஷ், சுதாகர், உன் தந்தை விபத்தில் இருந்தபோது நான் உனக்கு வேலை கொடுத்து உனக்கும் உன் அம்மாவுக்கும் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கிறேன். உன் அப்பா வாங்கியிருந்த கடன்களை அடைக்க உனக்கு பணம் கொடுத்தேனே, அதற்காகவாது நீ எனக்கு இப்போது உதவி செய்யக்கூடாதா என்று சுதாகரை பார்த்து அழாத குறையாக கேட்டார் வெங்கடேஷ். என் அப்பா வாங்கிய கடன்களை நான் கட்டுவதற்கு நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்து தரவில்லை அங்கிள். என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதித்து வாங்கி வைத்திருந்த பங்குகளை 1க்கு அரை என்ற அடிமட்ட விலையில் அப்பா இறந்த துக்கத்திலும் என் கால் முறிந்து படுக்கையில் கிடந்த நிலையிலும் எனக்கு கூட தெரியாமல் பங்கு சந்தையை பற்றியோ பங்குகளின் விலை மதிப்பு பற்றியோ எதுவும் அறியாத என் அன்னையிடம் அப்பாவின் பெயரில் இருந்த பங்குகளை விற்பதாக கூட தெரிவிக்காமல் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி ஏமாற்றி வாங்கி கொண்டு என் அப்பாவின் கடனுக்கு உங்கள் சொந்த பணம் கொடுத்ததாக ஊரெல்லாம் கூறி பெருமை பேசினீர்கள். என் அப்பா வேறு நிறுவனத்தில் வாங்கியிருந்த பங்குகளையும் அவர் இறந்ததால் குறைவான விலை கொடுத்து வாங்கி தருவதாக மற்றவர்களிடமும் கூறி கமிஷன் பெற்றுக்கொண்டீர்கள். என்னை உங்கள் கம்பெனியில் மேலாளராக நியமிப்பதாக கூறி உங்களிடம் ஆடிட்டராக பணிபுரிந்த என் தந்தைக்கு சேர வேண்டிய தொழிலாளர் நல வைப்பு நிதி, சேம நிதி, மருத்துவ காப்பீடு, பங்குகளுக்கான டிவிடெண்ட் லாபம் இப்படி எதுவுமே தராமல் எல்லாமே தந்து விட்டதாக என்னிடமும் என் அம்மாவிடமும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி கொண்டீர்கள். இதுதான் நீங்கள் உங்கள் கம்பெனியில் வேலை செய்த ஆடிட்டரும் உங்கள் நண்பருமான என் தந்தைக்கும் அவர் இறந்த பின் அவர் குடும்பத்திற்கும் செய்த உதவிகள். இதை தவிர உங்கள் மனைவியும் மகளும் அலுவலகத்தில் என்னை அவமானப்படுத்தி வேலையை விட்டு துரத்தியதற்கு நீங்கள் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காமல் நான் ராஜினாமா கடிதம் கொடுத்து அழைத்து பேசிய போது கூட எதுவுமே கூறாமல் மாத சம்பளம் கூட தராமல் பணியிலிருந்து என்னை நிறுத்தினீர்கள். நீங்கள் என் தந்தைக்கு செய்த துரோகங்கள் எல்லாமே எனக்கு தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உதவிகளுக்கெல்லாம் தான் இப்பொழுது என்ன உதவி செய்ய சொல்கிறீர்கள் என்னை என்று 6 வருடங்களாக தன் மனதில் அடுக்கி வைத்திருந்த சீற்றங்களை ஒரே மூச்சில் கொட்டி தீர்த்தான் சுதாகர். தன் மகன் சுதாகர் பேசியதை கேட்டு கணவர் இறந்த பின் தன் மகன் மனதில் எவ்வளவு சோகங்கள் கவலைகள் தாங்கி கொண்டு வருந்தி இருக்கிறான். இது எதையுமே அறியாமல் தானும் தன் பங்குக்கு அவனை கல்யாணம் பெண் அப்படி என்று கஷ்டப்படுத்தியதை எண்ணி கண்ணீர் சிந்தினாள் பவானி. அழாத பவானிமா, உன் மகன் நல்ல புத்திசாலி, திடமான சிந்தனை உள்ளவன், நாணயமானவன், நம்பிக்கையானவன், ரொம்ப நல்லவன். அவன் அப்பாவின் ஆசிகள் எப்பொழுதுமே அவனை காக்கும். அவன் இன்னும் என் மகன் ராகுலை விட நல்ல நிலைமைக்கு முன்னேறுவான். நானும் நீயும் அதை பார்த்து மகிழ்வோம். என் நண்பன் ராகவன்
கண்டெடுத்த நல்முத்து சுதாகர் என்று அதுவரை எதையுமே கவனிக்காமல் உட்கார்ந்திருந்த பெரியவர் ராமநாதன் அமைதியான குரலில் பேசியதை கேட்டு சுதாகரும் ராகுலும் ஒரே சமயத்தில் மாமா அப்பா என்று வியப்புடன் கூவிக்கொண்டே ராமநாதன் அமர்ந்திருந்த இருக்கையின் முன்னால் தரையில் அமர்ந்து இருபுறமும் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு அவர் தங்களை அடையாளம் கண்டு கொண்டதை பார்த்து மகிழ்ந்தார்கள். மிஸ்டர் ரங்கராஜ், நீங்கள் உங்கள் பேரில் இல்லாத சொத்தை போலியாக ஆவணங்கள் தயார் செய்து இவருக்கு விற்ற குற்றத்திற்காக உங்களை கைது செய்கிறேன். மிஸ்டர் வெங்கடேஷ், நீங்கள் சுதாகரிடமும் அவருடைய அம்மாவிடமும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிய குற்றத்திற்காக உங்களையும் கைது செய்கிறேன் என்று கூறிய இப்ராஹிம் இருவருக்கும் கைகளில் விலங்கு மாட்டி கைது செய்து அழைத்து சென்றார். சுதாகர், பவானி அம்மா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க. என் மகளுக்கும் மனைவிக்கும் என்னை விட்டால் யாரும் இல்லை, ப்ளீஸ் சுதாகர் என்று கதறிய வெங்கடேஷை கையில் விலங்கு மாட்டி அழைத்து சென்றதை பார்த்து பவானி, டேய் சுதாகர், வேணாண்டா, அந்த பாவம் நமக்கு வேண்டாம். உங்கள் அப்பாவை இழந்து நாமப்பட்ட கஷ்டங்களே போதும். இவரை கைது செய்தால் அது தீர்ந்துடுமா, அல்லது இறந்த அவர் தான் திரும்பி வந்துடுவாரா, இல்லை உடஞ்ச மனசும் காலும் தான் பழையபடி ஆகிடுமா? பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனால் இழந்த உயிரையும் மானத்தையும் அது மீட்டு தராது. ஆனால் நீங்களாவது இவனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்களே. இடாதவனுக்கு இட்டு தான் கட்டணும். ப்ளீஸ் வக்கீல் சார், வெங்கடேஷ் அண்ணாவை பெயில் எடுக்க உதவி செய்யுங்க. இழப்பின் வழி தெரிஞ்ச நாமே பிறருடைய இழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ராகுல் தம்பி, நீயாவது உன் தம்பிக்கு நல்லது சொல்லி கொடுப்பா. கோபத்தோடு எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான். அதனால் உன் கோபத்தை விட்டுடுடா சுதாகர். வெங்கடேஷ் மாமாவுக்கு பெயில் வாங்குடா என்று அழுது கொண்டே பேசிய அன்பொன்றை தவிர எதுவுமே தெரியாத அந்த தாயை பார்த்து அங்கிருந்த அனைவருமே மனம் நெகிழ்ந்தார்கள். பவானி கூறியபடி வக்கீலிடம் எல்லா ஆவணங்களையும் கொடுத்து தங்களை வெங்கடேஷ் ஏமாற்றவில்லை, தங்கள் விருப்பத்துடனும் முழு சம்மதத்துடனும் தான் வெங்கடேஷுக்கு ஜெயராஜின் பங்குகளை விற்றதாகவும் தன் அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் முழுவதையுமே வெங்கடேஷ் கொடுத்து விட்டதாகவும் அவருக்கும் தங்களுக்கும் இடையே எந்தவித சண்டையோ தகராறோ இல்லை என்றோ எழுதி பவானியும் சுதாகரவும் கையொப்பமிட்டு தந்த ஒப்புதல் கடிதத்தை பெற்றுக்கொண்டு வெங்கடேஷின் மீது இருந்த புகாரை ரத்து செய்து அவரை விடுதலை செய்தார் இப்ராஹிம். காவல் நிலையத்திலிருந்து வெளியே காரில் தன் கணவனை அழைத்து செல்ல காத்திருந்த வெங்கடேஷின் மனைவி புகாரை வாபஸ் வாங்கி தன் கணவனை விடுவித்து வெளியே அழைத்து வந்த சுதாகரை பார்த்ததும் கலங்கிய விழிகளுடன் பவானியை கட்டிப்பிடித்து கொண்டு கதறி அழுதாள். சுமதி பவானியின் கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி அழுதாள். தன் தந்தையை காவல் நிலையத்திலிருந்து விடுவித்து அழைத்து வந்த சுதாகரிடம் தலையை குனிந்தபடி அழுது கொண்டே தன்னை மன்னித்து விடும்படி கெஞ்சினாள். காரில் ஏறும் முன்பு, பவானிமா, என்னை மன்னிச்சிடுங்க. சாரி சுதாகர், உன் நல்ல மனசை நோகடிச்சு எங்களை மன்னிச்சிடுப்பா என்று கைகூப்பி அழுத வெங்கடேஷை, ஐயோ என்னன்னா விடுங்க, பழசையெல்லாம் மறந்துடுவோம், குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்போம் என்ற பவானியின் பேச்சை கேட்ட வெங்கடேஷின் மனைவி கதறிக்கொண்டே, சாரி பவானி, உன் நல்ல மனதை புரிஞ்சிக்காம உன்னையும் சுதாகரையும் நான் அவமானப்படுத்தியதற்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். சுதாகரும் பவானியும் தங்கள் காரில் ஏறி ராமநாதன் மாளிகைக்கு புறப்பட்டார்கள். நாட்களும் மாதங்களும் இறக்கை கட்டி கொண்டு பறந்தது. தன் தந்தையை காண ராகுல் அமெரிக்காவிலிருந்து வந்து 6 மாதங்கள் ஓடிவிட்டது. ராகுல் அமெரிக்காவில் இருந்த தன் வியாபாரத்தை எல்லாம் இன்டர்நெட் மூலம் இந்தியாவிலிருந்தே கவனித்து கொண்டான். ராகுலுக்கு பெங்களூரில் ஆர்கிடெக்ட் படித்த இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யும் நிறுவனத்தை தானே நிர்வகித்த அழகான புத்திசாலியான பெண் ராதாவை பார்த்ததும் பிடித்திருந்தது. பாலகிருஷ்ணன் தனலட்சுமி தம்பதிகளின் ஏக புத்திரியான ராதாவை எல்லாருக்குமே பிடித்திருந்ததால் பேசி முடித்தார்கள். ஒரு சுபயோக சுபதினத்தில் ராகுல் ராதா திருமணம் இனிதே நடைபெற்றது. தன் மனைவியை அழைத்து கொண்டு அமெரிக்கா கிளம்பும் முன், அத்தை சுதாகருக்கு பெண் பார்த்து பேசி முடித்தது எனக்கு தான் முதல்ல சொல்ல வேண்டும். நான் வந்து தான் என் தம்பியின் கல்யாணத்தை நடத்துவேன், சரியா? டேய் சுதா, இந்த கல்யாணம் வேண்டாம் அது இதுன்னு என்ன மாதிரியே ஏதாவது அத்தைக்கிட்ட பேசினா அவ்வளவுதான், ஊருக்கு வந்து உன்னை கட்டி வச்சு உதைப்பேன் என்று தன் தம்பியை மிரட்டிய ராகுலை பார்த்து பெரியவர் ராமநாதன், டேய் பெரியவனே, இனிமே நீ வருஷம் ஒரு முறை இந்தியாவுக்கு வரலன்னா நான் சுதாகரை அங்கே அனுப்பி உன்னையும் கட்டி இழுத்துட்டு வர சொல்லுவேன், தெரியுமாடா படவா ராஸ்கல் என்று தன் தந்தை கூறியதும் ராகுலும் அவன் மனைவியும் கலகலவென்று நகைத்தார்கள். என்ன சுதா, அப்பா சொன்னது போல இவரை கட்டி இழுத்துட்டு வர அமெரிக்கா வருவீர்களா என்று ராதாவும் தன் கணவனோடு சேர்ந்து சுதாகரை வேண்டுமென்றே சுதா என்று அழைத்து கேலி செய்தாள். போங்கண்ணி, நீங்களும் அண்ணாவோடு சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? இனிமே என்னை சுதான்னு யாராவது கூப்பிட்டிங்கன்னா நான் பேசவே மாட்டேன்.
என்று கோபமாக முகத்தை உருரென்று வைத்து கொண்ட சுதாகரை பார்த்து மேலும் பொங்கி பொங்கி சிரித்த பவானி, ராகுல், ராதா மூவரையும் பார்த்து, டேய் சுதாகர், நீ என்னோட செல்ல பிள்ளடா, அவங்க கிடக்குறாங்க விடு. நானும் நீயும் ராகவனையும் கலா அம்மாவையும் கூட்டிக்கிட்டு போய் ரகசியமாக உனக்கு பொண்ணு பார்த்து இவங்களுக்கு ஃபோட்டோ கூட காமிக்கக்கூடாது, சரியா என்று சுதாகருக்கு ஆதரவாக பேசினார் ராமநாதன். சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட வாங்க, ராகுலுக்கும் ராதாவுக்கும் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடும் என்று ராகவன் சொல்ல அனைவரும் சாப்பிட்டு விட்டு 3 கார்களில் விமான நிலையம் சென்று அமெரிக்கா செல்லும் ராகுலையும் ராதாவையும் வழி அனுப்பி வைத்தார்கள். அவர்களை வழி அனுப்ப பெங்களூரிலிருந்து வந்திருந்த ராதாவின் பெற்றோர்களை அழைத்து கொண்டு ராமநாதன் மாளிகைக்கு திரும்பினார்கள். ராதாவின் அப்பா பாலகிருஷ்ணன் கர்நாடக மாநில அரசின் முதல்வருக்கு தலைமைச் செயலாளராக பணியாற்றுபவர். அதனால் அவர் விடுமுறையில் இருந்தால் கூட இரவு பகல் எந்த நேரமும் மொபைல், டேபிள், லேப்டாப் என்று எல்லாவற்றுக்குமே எப்பொழுதுமே யாராவது அழைப்பார்கள். மின்னஞ்சல்கள், குறுந்தகவல்கள், வாட்ஸ்அப் என்று ஓயாது அடித்து கொண்டே இருக்கும். ராதாவின் பெற்றோருக்கு தங்குவதற்கென்று தனியாக ஒதுக்கியிருந்த பெரிய அறைக்குள்ளிருந்து வேகமாக வெளியே வந்தார் பாலகிருஷ்ணன் மகிழ்ச்சியாக. சுதாகர் என்று அழைத்த அவனை தேடியதை பார்த்து அவர் மனைவி, என்னங்க வெளியில் வந்ததே அதிசயம், சுதாகரை கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறீங்க, எதுக்கு கூப்பிட்றீங்க என்று கேட்க, உன்கிட்ட சொல்ல மாட்டேன் பவானிமா, சுதாகர் எங்கே என்று சுதாகரை தேடிக்கொண்டு சென்றார். ராமநாதனின் அறைக்குள் நுழைந்த பாலகிருஷ்ணனை நண்பர்கள் இருவரும் வியப்போடு நோக்கினர். வாங்க சம்மந்தி, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு தான் நாங்கள் 2 பேருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ராமநாதன் தன் கைபேசியில் சுதாகரை அழைக்க முயன்றதோ, சம்மந்தி உங்கள் ஃபோனில் கூப்பிடாதீங்க, நம்பரை கொடுங்க, நானே கூப்பிட்றேன் என்றவரை வினோதமாக பார்த்தார் ராமநாதன். கமுக்கமாக சிரித்து கொண்டே சுதாகரின் நம்பரை தன் அலைபேசியில் ஒவ்வொரு எண்ணாக தட்டச்சு செய்து ரிங் போனதோ காதில் வைத்து கேட்ட சுதாகர் ஹலோ என்று மறுமுனையில் பேசியதுமே தன் மொபைலில் ஸ்பீக்கரை அழுத்தி அறையில் இருந்த ராமநாதனுக்கும் ராகவனுக்கும் சுதாகர் குரல் கேட்கும்படி செய்து, கங்க்ராஸ் மிஸ்டர் சுதாகர், நீங்கள் எழுதிய IAS தேர்வில் தேசிய அளவில் முதல் 10 இடங்களுக்குள் 3வது இடத்தில் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வருங்கால கலெக்டருக்கு மகிழ்வான என் முதல் வாழ்த்துக்கள் என்று பாலகிருஷ்ணன் பேசியதுமே அறையில் இருந்த ராமநாதனும் ராகவனும் மகிழ்ச்சியில் வாயடைத்து போனார்கள். அலைபேசியிலும் மறுமுனையில் கொஞ்ச நேரம் மௌனம்தான். ரொம்ப நன்றிங்க அங்கிள், நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கிறேன், இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் என்ற சுதாகரிடம் கவனமாக பார்த்து வாங்க கலெக்டர் சார் என்று கிண்டல் பண்ணினார். பாலகிருஷ்ணன் சொன்ன சந்தோஷமான விஷயத்தை கேட்ட நண்பர்கள் இருவருமே சற்று நேரம் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து கச்சலைகள் போல உட்கார்ந்து விட்டார்கள். திடீரென்று உயிர் பெற்ற மனிதர்கள் போல ஹஹஹா என்று சிரித்து ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவசரமாக பெண்கள் மூவரும் மாடியிலிருந்து இறங்கி பெரியவர் ராமநாதனின் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்து பார்த்தவர்கள் ஆண்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து சத்தமாக சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து ஒன்றும் புரியாமல் திகைத்தார்கள். வாங்க கலெக்டர் சம்பந்தி அம்மா என்று பவானியை வரவேற்ற பாலகிருஷ்ணன் பேசியதை கேட்டு ஒன்றும் புரியாமல் மலங்க விழித்தாள் பவானி. ராமநாதன் தன் உடன்பிறவாத தங்கையை மகிழ்ச்சியுடன் பார்த்து, தங்கச்சிமா நீ ரொம்ப கொடுத்து வச்ச மகராசி, நல்ல பிள்ளைய உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நான் அன்றைக்கே சொன்னனில்ல, என் ஜோசியம் பழிச்சிடுச்சு, என் செல்ல மகன் கலெக்டர் ஆயிட்டான் என்று பெரியவர் ராமநாதன் கூறியதை கேட்டு மலைத்தாள் பவானி. தனமும் கலாவும் ராகவனும் பவானிக்கு வாழ்த்துக்களை சொன்னார்கள். மகிழ்ச்சியில் தன் கணவர் ஜெயராஜ் நினைவு வர இதை பார்க்க நீங்கள் இல்லையே என்று கண்ணீர் வடித்தாள் பவானி. ஊரார் அனைவரும் புகழ்ந்து பேசி பாராட்டு விழாக்கள் நடத்தி மாலை மரியாதை செய்தபோது உடனிருந்து பார்க்க தன் கணவர் இல்லையே என்று ஏங்கினாலுமே நல்ல மகனை பெற்ற அன்னை என்று தன்னை அனைவரும் பாராட்டிய போது ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தாயாக அகமகிழ்ந்தாள் சுதாகரின் தாயார் பவானி. சுதாகர் தேர்வில் வெற்றி பெற்றதை பத்திரிகைகள் வாயிலாக படித்து செய்தி அறிந்த வெங்கடேஷ் ராமநாதன் மாளிகைக்கு தன் குடும்பத்துடன் வந்து அவனுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து ராகுலும் ராதாவும் வீடியோ கால் செய்து பேசி தங்கள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தார்கள். அவன் பயிற்சி முடித்து பதவி ஏற்கும்போது விழாவில் கலந்து கொள்ள அவசியம் இந்தியா வருவதாக ராகுல் உறுதியளித்தான். ராகவன் தான் பெறாத தன் வளர்ப்பு பிள்ளைக்கு சண்டிகர் சென்று பயிற்சியில் சேர விமானத்தில் அவனோடு சண்டிகர் செல்ல தனக்கு தன் மனைவிக்கு பவானி, சுதாகர், ராமநாதன், சுதாகரின் நண்பன் சந்தோஷ் என்ற அனைவருக்கும் விமான பயண டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தார்.
ராமநாதன் அவருடைய சம்பந்தி பாலகிருஷ்ணனிடம் பேசி அவருக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் மூலம் சுதாகர் சண்டிகரில் தங்கி படிக்க நல்ல வசதியான வீட்டையும் அவனுக்கு படிக்க தேவையான புத்தகங்களையும் ஆடைகளையும் வாங்கி அவன் செல்லும் முன்னரே அவனுடைய அறையில் வைத்து சமையலுக்கும் வீட்டு வேலைகளுக்கும் உள்ளூரிலேயே பணியாட்களை நியமிக்க வேண்டும் என்று பாலகிருஷ்ணனிடம் உதவி கோரினார். பாலகிருஷ்ணனும் தன் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் கேட்ட உதவிகள் அனைத்தையுமே சுதாகருக்கு செய்தார். சுதாகருடன் அனைவரும் புறப்பட்டு சென்று சுதாகருக்காக ஏற்பாடு செய்திருந்த வீட்டில் ஒரு வாரம் தங்கி ஊர் சுற்றி பார்த்து அவன் பயிற்சி பள்ளிக்கு கிளம்பியதும் அவனை விட்டுவிட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக ஊர் திரும்பினர். பயிற்சி வகுப்பில் தன் வயதை ஒத்த தன்னை விட வயதில் குறைந்த மூத்த ஆண்கள் பெண்கள் இருபாலினத்தவர்கள் என்று அனைவரோடும் சுதாகர் கலகலவென்று நன்றாக பேசி பழகியதால் அவனுக்கு நல்ல நண்பர்கள் நிறைய வாய்த்தார்கள். படிப்பு விளையாட்டு தேர்வுகள் என்று மாதங்கள் உருண்டன. வாரம் ஒரு முறை சுதாகர் விடுமுறை நாளில் பவானி, ராமநாதன், ராகவன், கலாமணி, சந்தோஷ் என்ற அனைவரிடமும் அலைபேசியில் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் உரையாடி மகிழ்ந்தான். அமெரிக்காவிலிருந்து ராதாவும் ராகுலும் தங்கள் பங்கிற்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேர கணக்கு 11 மணி நேரம் வித்தியாசம் என்பதால் மாதம் ஒரு முறையாவது சுதாகருடன் வீடியோ காலில் பேசினார்கள். அன்று விளையாட்டு பயிற்சியில் கயிற்றை பிடித்து கொண்டு மேலேறி 15 அடி உயரத்திலிருந்த மணியை அடிக்க வேண்டும். சுதாகர் தன்முறை வந்ததும் விடுவிடுவென்று கயிற்றை பிடித்து தாவி தாவி ஏறிக்கொண்டிருந்தான். அவன் இருபுறமும் அவனைப் போலவே கயிற்றை பிடித்து ஏறிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று தன் வலது பக்கத்தில் ஏறிக்கொண்டிருந்த வசுமதி பாதி தூரம் கடந்து ஏறிக்கொண்டிருந்தவள் கை நழுவி கீழே மணர் தரையில் தொப்பென்று விழுந்தா. மேலே மணியை அடித்துவிட்டு திரும்பி பார்த்த சுதாகர் மடமடவென்று கயிற்றை பிடித்து கொண்டு சறுக்கி வேகமாக கீழிறங்கி விழுந்து கிடந்த வசுமதியை தூக்க நெருங்கினா. அவள் விழுவதை பார்த்த பயிற்சியாளரும் விரைந்து அங்கு வந்துவிட அவருடன் சேர்ந்து வசுமதியை இருவரும் 2 பக்கத்திலும் தோலை பிடித்து கைத்தாங்களாக தூக்கிச் சென்று பக்கத்திலிருந்த இரு கையில் அமர்த்தினர். கீழே விழுந்த அதிர்ச்சியில் சற்று சோர்வுடன் கண்களை மூடி அமர்ந்திருந்த வசுமதிக்கு முதலுதவி செய்ய மருத்துவர் அங்கே வந்துவிட சுதாகரை பயிற்சியை தொடரச் சொல்லுமாறு பயிற்சியாளர் கூற உடனே மீண்டும் கயிற்றில் ஏறி பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். 1 மணி நேரம் பயிற்சியை முடித்து கொண்டு ஓய்வறைக்கு திரும்பிய சுதாகர் தன் மற்ற நண்பர்களிடம் வசுமதிக்கு என்ன ஆயிற்று, அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்களா என்று கேட்டதும் நீரஜ் மேத்தா ஆம் என்று கூறி மேலும் அன்று பயிற்சியின் போது அடிப்பட்ட இன்னும் 2 பேரும் வசுமதியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கூறினார். ஓய்வறையிலிருந்து குளியல் அறைக்குள் சென்று குளித்து வேறு உடை மாற்றிக்கொண்டு 4 ஆரஞ்சு ஜூஸை வாங்கி ஒரு நெகிழி பையில் போட்டு எடுத்துக்கொண்டு பயிற்சி பள்ளியின் வளாகத்திற்கு மருத்துவமனைக்கு சென்றான். அங்கிருந்த தகவல் அறிவிப்பு பலகையில் எழுதியிருந்த பெயர்களையும் அறை எண்ணையும் பார்த்து அறையிலிருந்த ஜான் சுந்தர், ரமேஷ் இருவரையும் பார்த்து 10 நிமிடம் பேசிவிட்டு அவர்களோடு சேர்ந்து ஜூஸ் குடித்துவிட்டு வசுமதியை காண அவள் படுத்திருக்கும் அறைக்கு வந்தான். அறைக்கு வெளியே நின்று லேசாக கதவை தட்டி மே கமின் என்று அனுமதி கேட்க அறைக்குள்ளிருந்து இனிமையான குரலில் உள்ள வாங்க சுதாகர் என்று கொஞ்சம் தமிழில் வசுமதி அழைத்ததும் மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்ற சுதாகர் படுக்கையில் அவள் தலையணையை முதுகுக்கு பின்னால் வைத்து சாய்ந்து அமர்ந்திருப்பதைக் கண்டு என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேலி செய்து சிரித்தபடியே கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தான். அவன் பேசியதை கேட்ட வசுமதி வெள்ளிக்காசுகளை சிதறவிட்டது போல கலகலவென்று நகைத்தாள். போரில் அடிபட்டு துவண்டு எங்கள் தமிழ் பெண் சிங்கமே, இப்படி பழச்சாற்றை குடித்து உங்கள் சோர்வை போக்கிக் கொள்ளுங்களே என்று நாடக பாணியில் குடித்து காட்டினான். நன்று பேசினாய் என் அழகிய தமிழ் மகனே, நன்றி உரைத்தேன் நான் உனக்கு என்று அவளுமே நாடக பாணியிலேயே தெரிவித்து கைகளை அவன் தலையில் வைத்து ஆசீர்வதிப்பதைப் போல செய்யவும் சுதாகரும் சிரித்து கொண்டே டம்ளரை அவள் கையில் கொடுத்தான். முதுகிலோ கைகளிலோ ஏதும் அடி பலமா என்று தன்னை அக்கறையுடன் விசாரித்த சுதாகரை பார்த்து புன்னகையுடன் ஏது நீங்கள் கயிற்றில் ஏறிக்கிட்டா நான் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கேன்னு வேடிக்கை பார்த்தீங்களோ, பயிற்சி செய்யும்போது கவனம் பயிற்சியில் இருக்கணும் தம்பி, அக்கம் பக்கத்தில் வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று பயிற்சியாளரை போலவே இமிட்டேட் செய்த வசுமதியின் பேச்சை கேட்டு சரிங்க அக்கா, இனிமே கவனமாக இருப்பேனுங்க அக்கா என்று தன்னை விட வயதில் இளையவள் தன்னை தம்பி என்று பேசியதும் அவனும் பதிலுக்கு விடாமல் அக்கா என்று அழைத்து அவளை பகடி செய்தான். வந்து 1/2 மணி நேரம் ஆகிவிட்டதை தன் கைகடிகாரத்தில் பார்த்து தெரிந்து சரி நான் கிளம்புகிறேன் வசுமதி, உடம்பை பார்த்துக்கோங்க, குடிச்சு முடிச்சாச்சுன்னா அந்த ஜூஸ் டம்ளரை கொடுங்க, உங்கள் ஞாபக சின்னமாக என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் என்று மறுபடியும் நகைச்சுவையாக பேசிக்கொண்டே டம்ளரை வாங்கி கட்டிலின் கீழ் இருந்த குப்பை தொட்டியில் போட குனிந்தவன் கட்டிலுக்கு அடியில் இருந்து அதை பார்த்தான். மனதில் அதிர்ச்சி. முகபாவனை மாறாமல் அவளுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு நாளை வருவதாக கூறி தன் வீட்டிற்கு கிளம்பினான்.
வீட்டிற்கு வந்து உடைகளை கூட மாற்றாமல் தொப்பென்று கட்டிலில் விழுந்து இது எப்படி சாத்தியம், எப்படி தன் மனதிற்குள்ளே 1000 முறை கேள்வி கேட்டுக்கொண்டா. விடை தெரியாமல் படுத்து கிடந்தான். அன்று காலையில் எல்லாரும் வருவதற்கு அரை மணி நேரம் முன்பே பயிற்சி கல்லூரிக்கு வந்துவிட்ட சுதாகர் கல்லூரியிலிருந்து அலுவலகத்திற்கு சென்ற தன் அடுத்த ப்ராஜெக்டுக்கு தன் பேட்ச்மேட்ஸ் அனைவருடைய பெயருமே விவரங்களுமே தனக்கு வேண்டுமென்று கேட்டதும் அங்கிருந்த எழுத்தர் ஒருவர் அங்கிருந்த பேரிட்டில் அவன் கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவன் கேட்ட விவரங்களை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தார். அதில் தன்னுடன் பயிற்சி கல்லூரியில் தன் வகுப்பில் படிக்கும் ஒரே பேட்சை சேர்ந்தவர்கள் 20 பேருடைய பெயர்கள் அவர்கள் IAS தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையில் பட்டியலிடப்பட்டு பின்னர் மாநில வாரியாக அவர்கள் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழ்நாட்டில் தேறியவர்கள் மொத்தம் 7 பேர். அதில் தன் ரேங்கில் தமிழ்நாட்டில் தான் ஒருவன் பெயர் மட்டுமே இருந்தது. மற்ற மாநிலங்களிலிருந்து தான் பெற்ற மதிப்பெண்ணை விட அரை மதிப்பெண், 1 மதிப்பெண், 2 மதிப்பெண்கள் வரை வித்தியாசம் இருப்பவர்களே முதல் பேட்சிலும் அதைவிட குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களை அடுத்தடுத்த பேட்சிலும் போட்டிருந்தார்கள். ரேங்கில் அவள் தன்னை விட 3 அதிகமாக வாங்கியிருப்பதை பார்த்தான். ஆனால் தமிழ்நாடு மாநில பட்டியலில் அவள் பெயர் இல்லை. ஆந்திர மாநிலத்தில் தேறியவர்கள் பட்டியலில் அவள் பெயர் முதலிடத்தில். தன்னுடைய மடிக்கணினியில் அவள் ரோல் நம்பரை அடித்து அவள் புகைப்படத்துடன் அவளுடைய பெயர், படிப்பில், விளையாட்டு, பள்ளி, கல்லூரி, மாவட்ட, மாநில, தேசிய அளவில் அவள் பெற்ற சான்றிதழ், பெற்றோர் பெயர், உடல் தகுதி, இரத்த பிரிவு, வீட்டு முகவரி, கைபேசி அனைத்து விவரங்களையும் படித்த சுதாகர் தன் மனம் நெகிழ்ந்தான். அன்று அவனுக்கு தேர்வுகள் ஏதுமில்லாததால் விளையாட்டு திடலுக்கு சென்று வழக்கம் போல பயிற்சிகளை முடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த மதிய உணவை தனியாக உண்ண பிடிக்காமல் மணி என்ன என்று பார்த்தான். 12:30 தானே ஆகுது. மருத்துவமனைக்கு சென்று அவளோடு சாப்பிடலாமா? ஏதாவது தவறாக நினைப்பாளா? இருக்காது, நிச்சயமா அவள் அது போல தன்னிடம் பழகவில்லை என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். அவள் அறை வாசலில் கதவின் முன்பு ஒரு கணம் தயங்கி நின்று பின் கதவை தட்டலாம் என்று கையை உயர்த்தியவன் அவள் அறைக்குள் பேச்சு சத்தம் கேட்க கதவை தட்டாமல் அங்கிருந்த மற்ற 2 நண்பர்களின் அறை நோக்கி வேகமாக சென்றான். சிறிது நேரம் நண்பர்களோடு பேசிக்கொண்டு அங்கேயே அமர்ந்து தன் மதிய உணவை அவர்களோடு பகிர்ந்து சாப்பிட்டு மணி 2 ஆனதும் அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு கல்லூரியில் இருந்த பெரிய நூலகத்துக்கு சென்றான். சிறிது நேரம் தனக்கு பிடித்த நற்றிணை, குறுந்தொகை, 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களை எடுத்து வாசித்தான். நூலகம் மூடுவதற்கு அரை நேரம் முன்பாக அடுத்த நாள் தேர்விற்கான சில புத்தகங்களை எடுத்து நூலகத்தில் இருக்கும் பேரிட்டில் புத்தகங்களின் பெயர்களை எழுதி தேதி குறித்து கையொப்பமிட்டுவிட்டு பின்னர் நூலகத்தை விட்டு வெளியே வந்தான். அப்பொழுது அவசரமாக சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வசுமதி எதிரே வந்து அவனை பார்த்து, ஹாய் சுதாகர், நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்க புக் எடுத்துட்டிங்களா? எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு புக் எடுக்க மறந்துட்டேன். லைப்ரரி மூடி வாங்கலோன்னு அவசரமாக வந்தேன் என்று புன்னகைத்து கிளி போல மிளற்றினாள். சற்று நேரம் அவர்களை பார்த்தது இன்ப அதிர்ச்சியில் மௌனமாக நின்றிருந்த சுதாகர், ஆஹா, மருத்துவமனையில் படுத்து ஓய்வெடுக்காமல் ஏன் இப்படி ஓட்டப்பந்தய வீராங்கனை மாதிரி ஓடி வர்றீங்க? மறுபடியும் கீழே விழுந்தால் என்ன ஆகிறது மேடம்? என்ன புக் வேணும், நான் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இந்த சேரில் உட்காருங்க வசுமதி மேடம் என்று மேடம் என்று தன்னை கேலி செய்தாலும் அக்கறையாக தனக்கு உதவ முன்வந்த அவனை பார்த்து, சரிங்க ஐயா, உங்கள் சொற்படியே நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் என்று சிரித்து கொண்டே புத்தகத்தின் பெயரை கூறினாள். இதோ என்று அவள் கேட்ட புத்தகத்தை காண்பித்து, நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், சும்மா ஒரு ரிவிஷனுக்காக தான் எடுத்தேன், இந்தாங்க என்று தன் கையில் இருந்த புத்தகத்தை அவளுக்கு கொடுத்தான். அப்புறம் நாளைக்கு எக்ஸாமுக்கு புக்கெல்லாம் கொடுத்து உதவியிருக்கேன், அதனால் அடியன் கூட அந்த கேன்டீன் வரை வந்து ஒரு காப்பி குடிச்சிட்டு நன்றி தெரிவிக்கலாமே என்ற சுதாகரை பார்த்து சிரித்த வசுமதி, வாவ், கேன்டீனுக்கா, போகலாமே என்று கூறினாள். இருவரும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கல்லூரியில் இருந்த கேன்டீனுக்குள் நுழைந்தனர். காசு கொடுத்து டோக்கன் வாங்கி 2 காப்பி கோப்பைகளை வாங்கி கொண்டு வந்து வசுமதி அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் இருந்த மேஜையின் மேல் வைத்தான். ஏம்மா இவ்வளவு அவசரம்? ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹாஸ்டலுக்கு போயாச்சா? எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாமே வந்துடுச்சா? எலும்பெல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா என்ற அநியாயத்துக்கு ஒல்லியாக மெலிந்திருந்த அவள் உடம்பை பார்த்து கிண்டல் அடித்தான் சுதாகர். கிண்டலா? எனக்கு மசால் ரோஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அட் அ டைமில் 3 ரோஸ்ட்டு திம்பேன் தெரியுமா? பார்க்கறதுக்கு தான் நான் ஒல்லி, ஆனால் கில்லிமா என்று கையில் இல்லாத மசில்ஸை இருப்பது போல கையை வளைத்து காட்டிய அவளை பார்த்து வாய் விட்டு சிரித்தான் சுதாகர். வாவ், யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் என்றவளை குறுகுருவென்று பார்த்தான். அட்லனா
చాలా థ్యాంక్ஸ் అమ్మాయి என்று தெலுங்கில் பேசிய சுதாகரை வியப்புடன் உற்று நோக்கிய வசுமதி, ஏய் మీకు చాలా తెలుగు వస్తా ఉంది బాబు గారు என்றவளை பார்த்து, அம்மா தாயே ஆளை விடுமா, சும்மா கொஞ்சம் ரண்டி பொண்டி மட்டும்தான் எனக்கு தெரியும், நீங்கள் பேசுகிற மாதிரி பேசினா எனக்கு நாக்கு தள்ளிடும் என்று சுதாகர் பேசியதும் சிரித்து கொண்டே ஓகே ஓகே சமாதானம் என்று கூறி சிரித்தாள். ஆனால் ஆந்திராவிலிருந்து வந்து இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறீங்களே, அது எப்படி வசுமதி என்று சுதாகர் கேட்டதும், நான் ஆந்திராவில் வளர்ந்ததால் தெலுங்கு நல்லா பேசுவேன், என் பெற்றோர்கள் தமிழர்கள் தான் என்று தன்னை பற்றிய விவரங்களை சொன்னாள். வசுமதி கீழே மணலில் விழுந்ததால் லேசாக முதுகு பிடிப்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதால் மீண்டும் வகுப்புக்கு வர ஆரம்பித்தாள். வசுமதி உலக அழகி போட்டியில் கலந்து கொள்ள தகுதியான அளவு உயரம் இருந்தால். ஒல்லியான உடல்வாகு, நல்ல கருமையான சுருளான அடர்த்தியாக நீண்ட தலைமுடி, முகத்தில் பிறை நிலா போல அழகான நெற்றி, பெரிய கண்கள், வளைந்த மைத்தீட்டாமலேயே மின்னிய புருவவில்கள், சிறிய பிளம்ஸ் பழங்களை வெட்டி வைத்தது போல லேசாக பூசிய கன்னம், 2 ஆரஞ்சு சுளைகளை ஒட்ட வைத்தது போல அழகிய செவ்விதழ்கள், சின்னஞ்சிறு முத்துக்களை கோர்த்து வைத்தது போல அழகான பல்வரிசை. நிறம் சற்று குறைவு தான், ஆனால் தங்கம் போல மினுமினுப்பாக, தொட்டால் பட்டு போல வலுவலுப்பாக இருந்தது. சேலை, பேண்ட், சுடிதார், குட்டை பாவாடை என்று எந்த விதமான உடை அலங்காரம் செய்தாலுமே அழகாக பறக்கும் வண்ணத்து பூச்சியின் வனப்பு. நாளாக அவளை பாராமல் அவளோடு பேசாமல் சுதாகருக்கு நாளே நகரவில்லை. ஏனோ அவன் மனம் அவன் வசம் இல்லை. ஆனால் வசுமதி எப்பொழுதும் போல எல்லோரிடமும் ஒரே மாதிரி பேசி பழகி கலகலப்பாக இருந்தாள். அதிலும் அவள் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவனோடு ஒரே சிரிப்பும் பேச்சும் கும்மாளமாகத்தான் இருந்தா. அதை பார்க்கும்போது சில சமயம் சுதாகருக்கு எரிச்சலாக வரும், சில நேரம் ஏக்கமாக இருக்கும். 30 நாளில் தெலுங்கு கற்றுக்கொள்வது எப்படி என்று இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்து படித்து இரவில் வீட்டில் தனியாக பேசி பழகி கொண்டிருந்தான். அன்று இந்திய குடியரசுத் தலைவர், புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி, இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று கூறிய மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் IAS பயிற்சி பள்ளியில் நடக்கவிருந்த கலை அறிவியல் விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்தார். அணிகளாக பிரிந்து கலை அறிவியல் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை புரிந்த வருங்கால இந்திய ஆட்சி பணியில் பங்கேற்க துடிப்பாக இருந்த இளைய தலைமுறையினருக்கு பரிசுகளை வழங்கி அவர்களோடு கலந்துரையாட மிகவும் விரும்பிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் IAS அகாடமிக்கு வருகை புரிந்தார். சுதாகரும் வசுமதியும் எல்லா போட்டிகளிலும் பங்கேற்றார்கள். முதலில் சில போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பாத வசுமதியை வெற்றி பெறுகிறோமோ தோல்வி அடைகிறோமோ, பங்கேற்பது மிக முக்கியமானது என்று வற்புறுத்தி கூறி வசுமதியை எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ள செய்தான் சுதாகர். இருவரும் ஒரே அணியில் இடம்பெற்றிருந்ததால் சுழல் கோப்பையை வெல்ல தனிநபர் பிரிவில் ஒவ்வொருவரும் முயன்று பெறும் வெற்றிகள் அதிக புள்ளிகளை சேர்க்கும். ஆகையால் முடிந்தவரை எல்லா போட்டிகளிலும் பங்கேற்க தங்கமோ வெள்ளியோ வெண்கலமோ ஏதாவது ஒரு இடத்தை பெற வேண்டும் என்று சுதாகரும் அவனது அணியைச் சேர்ந்தவர்களும் கலந்து பேசி முடிவெடுத்தார்கள். மதியம் 3 மணிக்கு சிறப்பு விருந்தினர் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்ததுமே வரவேற்று மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். மேடைக்கு சிறப்பு விருந்தினர் வந்தமர்ந்தார். விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பித்தன. முதலில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். 4 அணிகளிலிருந்து ஒரு அணிக்கு தலா 2 பேர், மொத்தம் 8 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் சுதாகரின் அணியைச் சேர்ந்த நீரஜும் சுதாகரும் கலந்து கொண்டு 2ஆம் 3ஆம் இடங்களை கைப்பற்றினார்கள். பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சுதாகரின் அணியைச் சேர்ந்த வசுமதியும் பிரீத்தியும் கலந்து கொண்டு முதல் இடத்தை பிரீத்தி, வசுமதி முதலிடத்தையும் பிரீத்தி 3ஆம் இடத்தையும் பெற்றார்கள். அடுத்து 400 மீட்டர் ரிலே ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் முதலிடமும் பெண்கள் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்றது சுதாகரின் அணி. இறுதி வாய்ப்பாக கலப்பு 400 மீட்டர் ரிலே ஓட்டம் மட்டுமே எஞ்சிய நிலையில் இரு அணிகளும் 42 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் சமமாக இருந்தது. இறுதி கலப்பு 400 மீட்டர் ரிலே ஓட்டத்தில் சுதாகர் அணியைச் சேர்ந்த நீரஜ் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஓடுவதற்காக முதலில் ஆரம்பித்து ஓட 2ஆம் இடத்தில் ரிலே கட்டையை நீரஜிடமிருந்து வாங்கி கொண்டு பிரீத்தி ஓட 3ஆம் இடத்தில் ரிலே கட்டையை வாங்கி கொண்டு வசுமதி ஓடிக்கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது இடது காலில் முட்டிக்கு கீழே மாட்டியிருந்த செயற்கை காலின் ஷூ பெல்ட் அருந்து வசுமதி ஒரு காலில் தடுமாறி தாவி தாவி குதித்து வந்து கொண்டிருந்தாள். இறுதியாக ரிலே கட்டையை அவளிடமிருந்து வாங்கி கொண்டு ஓட வேண்டி தன் இடத்தில் பரபரப்பாக நின்றிருந்த சுதாகர் ஒரு கணம் திரும்பி பின்னால் பார்த்தவன் அதிர்ந்தான். தள்ளாடி ஒற்றை காலில் தாவி தாவி வந்த வசுமதியின் நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டு வசி என்று கதறியபடியே அவளை நோக்கி
அவள் ஓடி வர வேண்டிய பாதி தூரத்தை தான் பின்னோக்கி ஓடி அவள் கையிலிருந்து ரிலே கட்டியை வாங்கிய சுதாகர் அவளுடைய இடது காலுக்கு கீழே ரத்தம் வழிவதை பார்த்து அவளை கீழே உட்கார வைத்து நிலத்தில் கிடத்திவிட்டு மெடிக்கல் டீமை பார்த்து முன்னால் ஓடிக்கொண்டு வசுமதியை சுட்டி காட்டி சத்தமாக கூறி தன்னை ஓடிய இருவரையும் கடந்து முதலில் ஓடிக்கொண்டிருந்தவன் வெற்றி கோட்டை தொட்டதுமே அவன் பின்னாலேயே ஓடி வெற்றியை கடந்து 2ஆம் இடத்தை அடைந்தது. ரிலே கட்டையை கீழே எறிந்துவிட்டு திரும்பி பார்த்தான். வசுமதியை ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்து மெடிக்கல் டீம் மருத்துவர்கள் அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதை பார்த்தான். அவர்கள் பின்னால் பந்தயத்தில் ஓடியதை விட வேகமாக ஓடினான் சுதாகர். பின்னர் நடந்த பரிசளிப்பு விழாவில் அவர்கள் இருவரும் பெற்ற பரிசுகளையும் சுழல் கோப்பையும் அவர்களுடைய அணியைச் சேர்ந்த நீரஜ், பிரீத்தி, ஜான்சுந்தர், அனிதா அவர்களுக்காக மேடை ஏறி வாங்கி கொண்டார்கள். விழாவை பற்றியோ பரிசுகளை பற்றியோ சுழல் கோப்பையை யார் வென்றார்கள் என்று எதை பற்றியுமே கவலை இல்லாமல் ஒரு வாரமாக மருத்துவமனையில் அசையாமல் ஒரே இடத்தில் வசுமதியை பார்த்து இதயம் நொறுங்கி அமர்ந்திருந்தான் சுதாகர். எழும்போதெல்லாம் அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு தன் வீட்டிலிருந்து சமையல்காரம்மா சமைத்து கொண்டு வரும் இட்லி கஞ்சியை அவளுக்கு ஊட்டிவிட்டு பால், ஜூஸ், தண்ணீர் வாயின் அருகில் டம்ளரை வைத்து பருக வைத்து கழிப்பறைக்கு செல்ல தானே தூக்கி கொண்டு போய் உட்கார வைத்து தலைவாரி முகம் துடைத்து ஒரு குழந்தையைப் போல கவனமாக பார்த்து கொண்டார் சுதாகர். விளையாட்டு மைதானத்தில் அவள் இடது செயற்கைக்கால் ஷூ பெல்ட் அருந்ததுமே வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போது அருந்ததால் அதில் இரும்பு வளையங்கள் ஒன்றையொன்று இடித்து கொண்டு உடல் எடையின் காரணமாக செயற்கைக்காலின் நடுவில் இருந்த கூர்மையான தகடு போன்ற அமைப்பு முழங்காலுக்கு கீழே இருந்த சதையில் குத்தி ரத்தம் வழிந்ததை கூட உணராமல் உடல் வெடவெடக்க மயங்கி சரிந்தவளை பிடித்து சுதாகர் தரையில் அமர்த்தி கிடத்தியது வரை வசுமதிக்கு நினைவில் இருந்தது. அதன் பின்னர் இடது முழங்காலின் கீழே சதை எலும்போடு சிதைந்ததால் அதிக ரத்தம் விரயமாகி நினைவை இழந்து மருத்துவர்கள் உடனே அறுவை சிகிச்சை செய்து தையல் போட்டு காயத்தை சுற்றி பேண்டேஜ் வைத்து இறுக கட்டி ஒரு பெரிய பந்து போல வலது காலிலும் காயம்பட்ட இடத்தை சுத்தம் செய்து பேண்டேஜ் சுற்றி கட்டியிருந்தார்கள். இரு கைகளிலும் குளுக்கோஸும் ரத்தமும் இறங்கி கொண்டிருக்க நினைவின்றி கட்டிலில் கிடந்தவளை பார்த்து இதயம் சுக்கு நூறாக வெடிக்க யாரிடமும் எதுவும் பேசாமல் வசுமதியின் அருகில் அமர்ந்திருந்த போது சுதாகர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டான். இதுதான் காதல் என்று. தான் முதன்முறையாக அவள் பயிற்சியின் போது அடிபட்டு அவளை மருத்துவமனையில் பார்க்க சென்ற போது அவள் படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில் இருந்த 2 செயற்கை கால்களை பார்த்ததுமே அவளை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமாக கல்லூரி அலுவலகத்தில் விவரங்களை வாங்கி தேடியது. அவளோடு பேச வேண்டும், பழக வேண்டும் என்று சதா அவளை பற்றியே எண்ணி அவள் வேறு யாருடனாவது பேசி சிரித்தாள். பொறாமையுடன் கோபப்பட்டது, ஏங்கியது. அவள் பெற்றோர் அவளை தவிக்க விட்டு போய் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தாலுமே அவளுக்கு 2 காலும் ஊனம் என்பதாலுமே அவள் மேல் ஏற்பட்ட இரக்கம், கருணை, பரிதாபம் என்று ஏதேதோ எண்ணி இருந்தான் சுதாகர். ஆனால் அவள் அன்று மைதானத்தில் ஓடி வர முடியாமல் தள்ளாடி வருவதை பார்த்து தன் மனம் சுக்குநூறாகி தன் உயிரே போவது போல ஏற்பட்ட வழியில் தன்னை மறந்து சுற்றுச்சூழலை மறந்து சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எதையும் உணராதவனாக தவித்து ஓடி வந்து வசு என்று அவளை பார்த்து ஓடிய அந்த நொடிகளில்தான் வசுமதி மேல் தான் கொண்ட காதல், அதுதான் தன் உணர்விலும் உயிரிலும் கலந்த காதல் என்பதை அறிந்தான். இந்த ஜென்மத்தில் வசுமதி தான் தன் உயிரின் ஒரு பாதி. அவள் இல்லாவிட்டால் தான் உயிரற்ற ஒரு நடைப்பிணம் என்று உணர்ந்து கொண்டான். 5 நாட்களாக அவள் படுத்திருந்த அறையை விட்டு நகராமல் அங்கேயே அவள் அருகில் அமர்ந்திருந்தான். பிறந்து பெற்றோரின் அன்பில் 22 ஆண்டுகள் செல்லமாக வளர்ந்து ஒரு விபத்தில் ஒரு காலில் முழங்காலுக்கு கீழ் உடைந்து செயற்கைக்கால் பொருத்தியதற்கே அவமானமாக தாழ்வாக எண்ணி யாரோடும் பேசாமல் செத்து போவதாக அம்மாவை பயமுறுத்தி அம்மா, நண்பன் சந்தோஷ், பெரியவர் ராமநாதன், ராகுல், பயிற்சியாளர் ராகவன், கலாம்மா இப்படி தன்னை சுற்றி இத்தனை பேர் தன் மீது அன்பு காட்டி அரவணைத்து தான் IAS படித்து கலெக்டர் ஆவதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. பிறக்கும்போதே 2 கால்களும் முழங்கால்களுக்கு கீழே எதுவும் இல்லாமல் ஊனமாக பிறந்து 5 வயதில் திருப்பதியில் பெற்றவர்களால் கைவிடப்பட்டு அனாதையாக கிடந்த குழந்தையை அனாதை ஆசிரமத்தைச் சேர்த்தவர்கள் அழைத்து சென்று பராமரித்து வளர்த்திருக்கிறார்கள். தெரியாதவர்கள் மத்தியில் தனியாக வளர்ந்து பாஷை தெரியாத ஊரில் அறியாத வயதில் அதை கற்றுக்கொண்டு ஆசிரமத்தின் தயவால் நன்றாக படித்து பட்டம் பெற்று ஆசிரமத்திற்கு அள்ளி தந்த கொடையாளிகளின் தயவால் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு நடந்து ஓடி ஆடி
பழகி எத்தனை எத்தனை இடர்பாடுகள். தன் ஊனத்தை மறந்து அவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து வசுமதி தேர்வில் வெற்றி பெற்றது தான் பெரிய சாதனை. ஒரு பெண்ணாக இயற்கை இடர்பாடுகள் எவ்வளவு வாட்டி இருக்கும். எதையுமே வெளிக்காட்டாமல் எப்பொழுதுமே கலகலப்பாக சுறுசுறுப்பாக ஒரு பட்டாம்பூச்சியைப் போல சுற்றித் திரிந்த அவளை எண்ணி எண்ணி உருகினான் சுதாகர். இனி என்ன இடர் வந்தாலுமே என் வசுவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வர நான் விட மாட்டேன். தினந்தோறும் இருவரையும் காண வரும் அவன் நண்பன் நீரஜ், பிரீத்தி, அனிதா, ஜான் சுந்தர், ரமேஷ், இன்னும் வசுவின் மாநிலத்தைச் சேர்ந்த அர்ஜுன், பிரபாகர் என்று எல்லாருமே மாற்றி மாற்றி மருத்துவமனைக்கு வந்து அவளை உற்சாகப்படுத்தி சுதாகர் அவள் கீழே விழுந்தபோது ஸ்ட்ரக்சர் பின்னால் வசு வசு என்று கதறிக்கொண்டு ஓடி வந்ததை கூறி சுதாகரை கேலி செய்து வசுமதியிடம் கூறி சிரித்தார்கள். வசுமதியும் 5 நாளைக்கு பிறகு நன்றாக நடுக்கம் மயக்கம் தெளிந்து கழிவறை செல்ல கட்டைகளை ஊன்றிக்கொண்டு நடக்க முயன்றவளை தடுத்து சுதாகர் தன் கைகளில் தூக்கி கொண்டு செல்வது, உணவை தானே எடுத்து சாப்பிட கையை நீட்டினால் ஒன்றும் பேசாமல் அவள் கையை கலைத்துவிட்டு அவளுக்கு ஊட்டி விடுவது, தலைவாரி விடுவது, ஆடை மாற்றிக்கொள்வதற்கு கூட உதவி செய்ய அவன் தயங்காமல் ஏதோ பிறந்ததிலிருந்தே வளர்ந்த குழந்தைக்கு செய்வது போல தனக்கு செய்வதை பார்த்து எதுவும் பேசாமல் அதை ஏற்றுக்கொண்டு அவன் தன்னை வசு வசு என்று செல்லமாக அழைத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டு கொஞ்சும் போது அவன் பேரன்பை கண்டு பிரமித்தாள். இவ்வளவு அன்பா என்று வியந்தவள் ஒருவேளை தனக்கு 2 கால்களும் ஊனம் என்பதால் இறக்கப்படுகிறானோ என்ற சந்தேகத்தில் ஒரு நாள் சுதாகர், எனக்கு கால் ஊனம் என்பதால் தான் என் மீது இறக்கப்பட்டு அதை காதல் என்று தவறாக நினைத்து எண்ணுகிறீர்களோ என்றவளை பார்த்து தன் இடது காலத்துக்கு கீழே பொருத்தி இருந்த செயற்கை காலை காண்பித்து அப்போ இதுக்கு பேர் என்ன என்றவனை பிரமிப்புடன் பார்த்தாள் வசுமதி. அவள் மேற்கொண்டு பேச முடியாதபடி அவளை தன் மார்போடு இறுக அணைத்து கொண்டவனை சுதாகர் வந்து நான் ஒரு அனா என்று வார்த்தையை முடிக்க விட அவள் இதழ்களில் முரட்டுத்தனமாக முத்தமிட்டு அவள் வாயை அடைத்தான். பிரமிப்புடன் பார்த்தவளின் படபடவென்ற பட்டாம்பூச்சி போல சிறகடித்த இமைகளின் மீதும் முத்தமிட்டு வியப்புடன் ஆவென்று பார்த்தவளை ரசித்தபடி சிரித்தான். என்ன, என் காதலுக்கு அச்சாரமாக இன்னும் ஒரு லிப் கிஸ் தரட்டுமா? வாசுக்குட்டி, ஐ லவ் யூ டார்லிங், நீ இல்லாமல் இனி ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க மாட்டேன் என்று பேசியவனை தாவி பிடித்து கொண்டு தானும் அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டு தன் காதலை உறுதி செய்தாள் வசுமதி. கால் குணமாகி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் அவளை விடுதிக்கு போக விடாமல் தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான். வீட்டிற்கு வந்ததும் காரிலிருந்து இறங்கிய வசுமதியை அணைத்து பிடித்தபடி தன்மேல் சாய்த்து கொண்டு இடது காலை தரையில் ஊனாமல் நடந்து வர சொல்லி ஒரு கையால் தூக்கி கொண்டு சென்றான். 2 நாட்களுக்கு முன்பே தன் அம்மா, ராமநாதன் சார், ராகவன், கலாமணி எல்லோரிடமும் வசுமதியை பற்றி சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ள பெரியவர்களின் சம்மதமும் ஆசிகளும் வேண்டினான். ராமநாதன் தன் செல்ல மகன் ஆசைப்பட்ட மருமகளை காண ஆவலுடன் எல்லாரையுமே அழைத்து கொண்டு வசுமதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆவதுக்கு முதல் நாளே இரவு விமானத்தில் சண்டிகர் வந்துவிட்டார். அதனால் சுதாகர் வசுமதியை மருத்துவமனையிலிருந்து அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தபோது பவானி, கலாமணி அம்மாக்கள் இருவருமே ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்து தங்கள் செல்ல மகளை மகிழ்ச்சியுடன் வீட்டினுள் அழைத்து சென்றார்கள். வீட்டிற்குள் நுழைந்தது அங்கிருந்த பெரியவர்கள் அனைவரின் காலிலும் விழுந்து வணங்க குனிந்து வசுமதியை தடுத்து, உனக்கு பதிலாக நானே அனைவரின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தருகிறேன் என்று அவர்களை விழுந்து வணங்கியவனை பார்த்து, ஆஹா பவானிமா, இவன் என்னை விட பெரிய பொண்டாட்டி தாசனாயிருப்பான் போல என்று பெரியவர் ராமநாதன் சத்தமாக கூறியதும் அனைவரும் கொல் என்று சிரித்தார்கள். ஆமாம், நான் எங்கள் மாமாவை போல பொண்டாட்டி தாசன்தான். அதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன வெக்கமா? நீ வாடா செல்லம், நாம் என் ரூமுக்கு போய் IAS இறுதிக்கட்ட தேர்வுகளுக்கு படிக்கலாம் என்று தன் காதலியை அழைத்து கொண்டு தன் தனி அறைக்குள் சென்றவனை பார்த்து, டேய் என் செல்ல மகனே, கொஞ்சம் மெதுவாக படிங்க. என் மருமகளுக்கு உடம்பு சுகமில்லை, 2 மாதம் முடிஞ்சதும் தாலி கட்டி அப்புறமா புது புது பாடமெல்லாம் படிங்க என்று எப்பொழுதுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக சிரித்து கொண்டு நிற்கும் கலாமணி அம்மா கூட உரைக்க பேசி சுதாகரை கேலி செய்ததும் சுதாகரும் கலாமணி அம்மாவின் கணவர் உட்பட அனைவருமே, ஆஹா காலாமாவா இது, என்ன கிண்டல், என்ன அதட்டல் என்று கூறி சிரித்தார்கள். 2 மாதங்களுக்கு பின்னர் பயிற்சி முடிந்து முதல் 5 ரேங்குகளில் இருவர் பெயருமே இருந்ததால் அவர்கள் விரும்பிய இடத்திற்கு போஸ்டிங்கும் கிடைத்தது. இருவரும் தமிழ்நாட்டில் ஆட்சி பணியில் சேர விருப்பம் தெரிவித்ததால் இருவருக்கும் தமிழகத்திலேயே இடம் கிடைத்தது. பதவியேற்பு விழாவிற்கு அமெரிக்காவிலிருந்து கட்டாயம் வருவதாக சொன்ன ராகுல் தன் மனைவி ராதாவை அழைத்து கொண்டு இந்தியா வந்து சுதாகர் மணவிழா, பதவியேற்பு விழா என்று 2 விழாக்களையுமே மகிழ்ச்சியோடு அனைவருமே சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள்.
கலெக்டராக பொறுப்பேற்று கொண்ட தம்பதிகள் இருவருமே சமுதாயத்திற்கு தேவையான பல நல்ல திட்டங்களை வகுத்து மக்கள் பயனடைய அரும்பணி ஆற்றினார்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முயற்சி அடைவார் இகழ்ச்சி அடையார் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப தங்களுக்கு கிடைத்த பணியை திறம்பட செய்தார்கள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.